வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதத்திற்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிக்கலாம். அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேங்கிங் பார்க்கலாம். முக்கியமான தரவரிசைகள் பார்க்கலாம். முதல்ல 2023ஆம் ஆண்டு உலக ஊழல் குறியீட்டில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் டென்மார்க். எந்த நாடுகளில் எல்லாம் ஊழல் ரொம்பவே குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான பட்டியல் தான் இது. முதலிடம் பிடித்தது டென்மார்க், 2ஆம் இடம் பிடித்தது ஃபின்லாந்து, 3ஆம் இடம் நியூசிலாந்து. நம்ம இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்தியா 93வது இடத்துல இருக்கிறோம். 39 புள்ளிகள் பெற்றிருக்கோம். கடைசி இடத்துல இருக்கிறது சோமாலியா. அங்கெல்லாம் ரொம்பவே ஊழல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒவ்வொரு வருஷமும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. அடுத்தது, உலகிலேயே அதிக அளவில் தங்கம் இறக்குமதி செய்யும் நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. உலக அளவில் தங்கம் இறக்குமதி பண்ணுறதுல முதலிடம் சீனா, 2ஆம் இடம் நம்ம இந்தியா. நம்ம இந்தியா ரொம்பவே அதிகமாக சுவிட்சர்லாந்திலிருந்து தான் தங்கத்தை இறக்குமதி பண்ணுறோம். நம்ம இறக்குமதி பண்ணுற தங்கத்தில் 41% தங்கம் சுவிட்சர்லாந்திலிருந்து தான். நம்ம மொத்த இறக்குமதியில் தங்கத்துடைய பங்கு மட்டுமே 5% இருக்குது. இப்போது தங்கத்திற்கு 15% வரியுமே இருக்குது. அடுத்தது, 75வது குடியரசு தின விழாவில் எந்த மாநில ஊர்தி முதலிடம் பிடித்தது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. குடியரசு தின விழாவுக்கு அந்தந்த மாநிலங்கள் சார்பில் அந்த மாநிலத்தில் முக்கியமான சிறப்பான விஷயங்களை வைத்து ஊர்தி அனுப்புவாங்க. அதில் முதலிடம் பிடித்தது ஒடிசா, 2ஆம் இடம் பிடித்தது குஜராத், 3ஆம் இடம் பிடித்தது தமிழ்நாடு. இதெல்லாமே ஜட்ஜஸ் ஓட்டு பண்ணது. அதுவே மக்கள் ஓட்டு பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது முதலிடம் பிடித்தது குஜராத். நம்ம தமிழக ஊர்தியுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, பழந்தமிழகத்தின் குடவோலை முறை, மக்களாட்சியின் தாய் அப்படிங்கிறது தான். அடுத்தது, 2024ஆம் ஆண்டு உலகின் சக்தி வாய்ந்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. எந்த நாடுகளில் இராணுவ பவர், அதுக்கப்புறம் இந்த பொருளாதார ரீதியில் பெருசாக இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது 2024ஆவது ஆண்டுடைய உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்தது அமெரிக்கா, 2ஆம் இடம் சீனா, 3ஆம் இடம் ரஷ்யா. நம்ம இந்தியா 12வது இடத்துல இருக்குது. யூஎஸ் நியூஸ் பவர் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. அடுத்தது, உலகில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது? இதற்கான ஆன்சர் லண்டன். டாம் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த லிஸ்ட்டை வெளியிடுறாங்க. லண்டன்ல எல்லாம் அலுவலக நேரத்தில் 10 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கவே 35 நிமிடங்கள் ஆகுது. 2ஆம் இடம் பிடித்தது அயர்லாந்துடைய தலைநகரான டப்ளின். நம்ம இந்தியாவில் முதலிடம் மற்றும் உலகத்தில் 6வது இடம் பிடித்தது பெங்களூரு. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு டாம் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, உலக அளவில் டேஸில் எத்தனை பேருக்கு வாழ்நாளில் புற்றுநோய் ஏற்படுகிறது? இதற்கான ஆன்சர் 5ல் ஒருவருக்கு. இந்த உலகத்தில் ஒருத்தங்க பிறந்து வாழ்ந்து இறந்து போகிறதுக்குள்ளாடி 5ல் ஒருத்தங்களுக்கு புற்றுநோய் ஏற்படுது. புற்றுநோயில் இறக்குறதுல அப்படின்னு பார்க்கும்போது ஆண்களில் 9 பேர், ஆண்களில் 9 பேரில் ஒருத்தங்க புற்றுநோயினால தான் இறக்குறாங்க. பெண்களில் 12ல் ஒருத்தங்க புற்றுநோயினால தான் இறக்குறாங்க. இந்தியாவில் புதிதாக புற்றுநோய் எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு அப்படின்னா 14.1 லட்சம் பேருக்கு புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளோ பேரில் 9.1 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. ஓகே, இந்த ஆண்களில் அதிகம் எது அப்படின்னா உதடு மற்றும் வாய் புற்றுநோய். ஆண்கள் அதிகமாக கூலிப்பு, அதுக்கப்புறம் பான் பராக்கு இதெல்லாமே போட்டு உதடு மற்றும் வாய் புற்றுநோய் ஆண்கள் கிட்ட அதிகமாக இருக்குது உலக அளவில். அதுவே பெண்கள் கிட்ட அதிகம் எது அப்படின்னா மார்பக புற்றுநோய், அதுக்கப்புறம் கருப்பை வாய் புற்றுநோய். இப்போது பொதுவாகவே பெண்கள் 45 வயதை தாண்டினதுக்கப்புறம் மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய் எல்லாமே வருது. ஆனால் அது அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேவா, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது, இப்போது 75 வயது அடைகிறதுக்கு முன்னாடி எங்கே புற்றுநோய் அதிகமாக வருது அப்படின்னா ஓஷியானியா கண்டத்தில் தான் வருது. ஓஷியானியா கண்டம் அப்படின்னா ஆஸ்திரேலியா மற்றும் அதை சுற்றி இருக்கிற நாடுகளை தான் ஓஷியானியா கண்டம் அப்படின்னு சும்மா சொல்லுவாங்க. 2ஆம் இடம் பிடித்தது வட அமெரிக்கா. இதில் முதலிடம் மட்டும்தான் முக்கியமானது, 2ஆம் எல்லாம் அவ்வளோ கேட்க மாட்டாங்க. சரிங்களா. அடுத்தது, 75 வயது அடைகிறதுக்கு முன்னாடி புற்றுநோய் அதில் இறந்து போகிறவங்க அப்படின்னு பார்க்கும்போது முதலிடம் பிடித்தது ஐரோப்பா, 2ஆம் இடம் பிடித்தது ஆசியா. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர் அப்படிங்கிறது. ஓகே, IARC அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சிக்கான முகமை. இது WHO அமைப்பு இருக்குல்ல, அது கீழே இருக்கிற ஒரு அமைப்பு. அடுத்தது, ஹென்லி பாஸ்போர்ட் தரவரிசையில் முதலிடம் பிடித்த நாடுகள் எவை? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி,
ஸ்பெயின், ஜப்பான், சிங்கப்பூர், மொத்தமாக 6 நாடுகள் இருக்குது. ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய எக்ஸாமில் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. எந்த நாடுகளுடைய பாஸ்போர்ட்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 நாடுகளுடைய தான். இதுதான் முதல் இடத்துல இருக்குது. இந்த நாடுகளுடைய பாஸ்போர்ட் ஒருத்தங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிட்ட விசா இல்லாமலே 192 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள முடியும். நம்ம இந்தியா இந்த பட்டியலில் 85வது இடத்துல தான் இருக்கிறோம். ஜனவரி மாதம் இந்த ரிப்போர்ட்டை வெளியிடும் போது இந்தியா 80வது இடத்துல இருந்தோம். இப்போது அதில் சில திருத்தங்களை மேற்கொண்டு பிப்ரவரி மாதம் வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்தியா 85வது இடம். அதனால் இந்தியா 85வது இடம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்தியாவுடைய பாஸ்போர்ட் எங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா விசா இல்லாமல் 62 நாடுகளுக்கு பயணம் பண்ண முடியும். கடைசி இடத்துல இருக்கிறது ஆப்கானிஸ்தான். அடுத்தது விருதுகள் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு கிராமி விருது வென்ற இந்திய இசைக்குழு எது? இதற்கான ஆன்சர் சக்தி இசைக்குழு. ஆஸ்கர், அதுக்கப்புறம் கோல்டன் குளோப், அந்த வரிசையில் கிராமியுமே முக்கியமானது. 2024ஆவது ஆண்டிற்கான கிராமி விருது சிறந்த ஆல்பம் பிரிவில் திஸ் மூமெண்ட் அப்படிங்கிற ஆல்பத்திற்கு வழங்கியிருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த சக்தி இசைக்குழுடைய ஆல்பம் தான் இந்த ஆல்பம். இந்த இசைக்குழுவில் ஜாகிர் ஹுசேன் இருக்கார்ல, அவர் இருக்கார். சங்கர் மகாதேவன் இருக்கார். செல்வ கணேஷ் விநாயகராம் அவர் இருக்கார். அப்புறம் கணேஷ் ராஜகோபாலன், இவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த விருது வழங்குற விழா அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்றது. ஓகே, அடுத்தது 58வது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குல்சார் மற்றும் ராம்பத்ராச்சாரியா. இவங்க 2 பேருடைய உண்மையான பேர், இயற்பெயர் எதுவும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த ஞானபீட விருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நிறைய எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 56வது ஞானபீட விருது வென்றவர் யார், 57வது வென்றவர் யார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஏன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், 58வது ஞானபீட விருது 2 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. முதல்ல குல்சார், இவர் உருது கவிஞர். ராம்பத்ராச்சாரியா, இவர் வந்து சமஸ்கிருத அறிஞர். ஞானபீட விருது நம்ம இந்தியாவில் இலக்கியத்தில் ரொம்ப உயரிய விருது இதுதான். 1961ஆவது ஆண்டு இதை நிறுவியிருந்தாங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணை கீழே இருக்கிற 22 மொழிகளில் இருக்கிற படைப்புகளுக்கும் கொடுப்பாங்க. 21 லட்சம் ரூபாய் பரிசு தொகை. அதுக்கப்புறம் வாக்தேவி சிலை, வாக்தேவினா சரஸ்வதி தேவி, அவங்களுடைய சிலை மற்றும் சான்றிதழ் இதெல்லாம் கொடுப்பாங்க. குல்சார், இவங்க 2 பேரையும் பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். குல்சார் இவருடைய இயற்பெயர் சம்பூரன் சிங் கல்ரா அப்படிங்கிறது தான். அப்போது இந்த ஒரிஜினல் பெயர், இயற்பெயர் கூட முக்கியமானது தான். அதுக்கப்புறம் இவங்க எந்தெந்த விருதுகள்லாம் வாங்கினாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, லைட்டாக பார்த்துருந்தா போதும். 2002 சாகித்ய அகாடமி, 2004 பத்மபூஷன், 2013 தாதா சாஹேப் பால்கே விருது. அடுத்தது ராம்பத்ராச்சாரியா, இவர் சின்ன குழந்தையா இருக்கும்போதே கண் பார்வையை இழந்திருக்காரு. ஆனாலுமே பிரெய்லி மாதிரி எந்த ஒரு அச்சுமுறையுடைய உதவி இல்லாமலே அவர் கற்றுக்கொண்டார். ஓகேவா, அதாவது எழுத படிக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. 22 மொழிகளில் இவர் பேசுவார். சமஸ்கிருதம், ஹிந்தி, மைத்திலி இந்த மாதிரி மொழிகளில் கவிதை கூட எழுதியிருக்காரு. இந்த டேட்டாலாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. ஓகேவா, 2015ஆவது ஆண்டு பத்ம விபூஷன் விருதுமே பெற்றிருக்காரு. ஓகே, அதிகபட்சமாக கேட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய பேர், அதுக்கப்புறம் இவங்களுடைய இயற்பெயர் இதான் கேட்பாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் எதுக்கும் ஒரு பாதுகாப்புக்காக படிச்சு வச்சிங்க. அடுத்தது அப்பாயின்மெண்ட் பார்க்கலாம். லோக்பால் அமைப்பின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஏஎம் கான்வில்கர். முழு பெயர் அஜய் மாணிக்ராவ் கான்வில்கர் அப்படிங்கிறது. மத்திய அரசில் இருக்கிற எந்த ஒரு உயர் அதிகாரியாக தப்பு பண்ணாலுமே அவங்கள, அதாவது ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டாங்கன்னா அவங்கள விசாரிக்கிற ஒரு உரிமை லோக்பாலுக்கு தான் இருக்குது. ஏஎம் கான்வில்கர் இவர் தான் இப்போ இந்த அமைப்புடைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இவர் உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி. குடியரசுத் தலைவர் தான் லோக்பாலுடைய தலைவரை நியமனம் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி லோக்பாலுடைய தலைவராக பினாக்கி கோஷ் இருந்தார். 2022ஆவது ஆண்டிலேயே ஓய்வு பெற்றுட்டார். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் தலைவர் இல்லாமல் தான் அது இருந்துச்சு. லோக்பால் அமைப்பு 2019ஆவது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. மத்திய அரசு அதிகாரிகளுடைய ஊழல் புகார்களை இது விசாரிக்கும். இதில் நீதித்துறை உறுப்பினர்களும் இருப்பாங்க, நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் இருக்காங்க. நீதித்துறை உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாள் நீதிபதிகளான லிங்கப்ப நாராயண சுவாமி, சஞ்சய் யாதவ், ரித்துராஜ் அவஸ்தி இவங்க எல்லாருமே இருக்காங்க. நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சுசில் சந்திரா, பங்கஜ் குமார், அஜய் திர்கே இவங்க எல்லாருமே இருக்காங்க. அடுத்தது நேஷனல் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்தியாவில் உள்ள மொத்த ராம்சார் தளங்களின் எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சர் 80. இந்த பிப்ரவரி 2024 படி இந்தியாவில் மொத்தமாக 80 ராம்சார் தளங்கள் இருக்குது. முதல்ல ராம்சார் தளம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். 1971ஆவது ஆண்டு ஈரானில் ஒரு உடன்படிக்கை போட்டிருந்தாங்க. என்னென்னா, உலக அளவில் இயற்கைக்கு ரொம்பவே முக்கியமான இடங்களை நம்ம ராம்சார் தளம் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுத்து அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போது உலக ஈரநில தினம் எனக்கு எப்படின்னா பிப்ரவரி 2ஆம் தேதி. அந்த தினத்தில் நம்ம இந்தியாவில் ஒரு 5 பகுதிகளை ராம்சார் தளங்களாக இப்போ அறிவிச்சிருக்காங்க.
ஓகே, இப்போ பாருங்கள், ஏற்கனவே இந்தியாவில் ராம்சார் தலங்கள் 75 இருந்துச்சு. இப்போ அது 80 அதிகமாக இருக்குது. எதெல்லாம் புதிதாக அறிவிக்கப்பட்ட ராம்சார் தலங்கள் அப்படின்னா, கர்நாடகாவில் இருக்கிற அங்கா சமுத்ரா பறவைகள் பாதுகாப்பு சரணாலயம். எக்ஸாமில் எப்படி கேட்கலான்னா, அகசினி கலிமுகம் தற்போது ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டது, அது எந்த மாநிலத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்கலாம். அகசினி கலிமுகம் அப்படிங்கிறது கர்நாடகாவை சேர்ந்தது. அதுக்கப்புறம் மாகடி கெரே பாதுகாப்பு சரணாலயம், இதுவுமே கர்நாடகாவை சேர்ந்தது. அப்போ 3 கர்நாடகாவை சேர்ந்தது. அதுக்கப்புறம் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம், இது அரியலூர் மாவட்டம், அதை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லாங்குட் சோலை காப்பு காடுகள், இது வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், 3 கர்நாடகா, 2 தமிழ்நாடு. இதில் ரொம்ப முக்கியமானது நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் அப்படிங்கிறது. ஓகே, நம்ம இந்தியாவில் அதிகமான ராம்சார் தலங்கள் இருக்கிற மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். இதோட சேர்த்து 16 இருக்குது. மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா பூபேந்திர யாதவ். அடுத்தது, இந்தியாவில் பனிச்சிறுத்தைகள் அதிகம் காணப்படும் பகுதி எது? இதற்கான ஆன்சர் லடாக். நம்ம இந்தியாவில் 2019 2023 ஆண்டு வரைக்கும் பனிச்சிறுத்தைகளுடைய கணக்கெடுப்பில் எடுத்திருக்காங்க. இதுதான் நம்ம இந்தியாவுடைய முதல் பனிச்சிறுத்தைகளுடைய கணக்கெடுப்பு. மொத்தமாக 718 பனிச்சிறுத்தைகள் நம்ம இந்தியாவில் இருக்குது. ரொம்பவே அதிகமாக லடாக்கில் தான் இருக்குது, 477 இருக்குது. 2வது அதிகமாக உத்தரகண்டில் இருக்குது. அடுத்தது, அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2000. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய பிறந்த தினமான டிசம்பர் 25ஆம் தேதி 2000ஆவது ஆண்டு அவர் தான் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். என்ன திட்டம் இது அப்படின்னா, குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகிக்கப்படுற சர்க்கரை பார்த்தீங்க அப்படின்னா கிலோ 18 ரூபாய்க்கே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மானிய விலையிலேயே கொடுக்குறாங்க. இப்போ அந்த மானியம் வந்து முடிகிறதா இருந்துச்சு, இப்போ அது 2 ஆண்டுகள் நீட்டிச்சிருக்காங்க. அதனால தான் இது நியூஸில் வந்திருக்கு. அடுத்தது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். 2024ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 5 பேர். இந்தியாவிலேயே வழங்கப்படுற சிவிலியன் விருதுகளில் ரொம்ப உயரிய விருது பாரத ரத்னா தான். இது இந்த ஆண்டு 5 பேருக்கு வழங்கியிருக்காங்க. யாரெல்லாம் அவங்க அப்படின்னா, கர்பூரி தாகூர் பீகாருடைய முன்னாள் முதல்வர், எல்கே அத்வானி பாஜகவுடைய மூத்த தலைவர், சௌத்ரி சரண் சிங் இந்தியாவுடைய 5வது பிரதமர், PV நரசிம்மராவ் இந்தியாவுடைய 9வது பிரதமர், MS சுவாமிநாதன் வேளாண் விஞ்ஞானி, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வேளாண் விஞ்ஞானி. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ இந்த மாதிரி 4 உயரிய விருதுகளுமே கிடைத்தது யாருக்கு அப்படின்னா MS சுவாமிநாதனுக்கு தான். அடுத்தது, பாரத் அரிசி கிலோ எத்தனை ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது? இதற்கான ஆன்சர் 29 ரூபாய். பாரத் அரிசி அப்படிங்கிற பேரில் 29 ரூபாய்க்கே 1 கிலோ அரிசி நம்மளால் வாங்க முடியும். ஆனாலும் 5 கிலோ 10 கிலோ பேக்கெட்டில் தான் நமக்கு கிடைக்கும். மத்திய உணவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா பியூஷ் கோயல். இதே மாதிரி பாரத் ஆட்டா அப்படிங்கிற கோதுமை மாவு 1 கிலோ 27 ரூபா 50 பைசா தான். பாரத் பருப்பு அப்படிங்கிறது 1 கிலோ பாக்கெட் வந்து 60 ரூபாய்க்கே விற்கிறாங்க. இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா மொபைல் வேன்கள் அப்படின்னா நகர்ந்துட்டு இருக்க வேன்கள், சென்னை, மும்பை மாதிரி முக்கியமான சிட்டிஸில் எல்லாமே இது நகர்ந்துட்டு தான் இருக்குது. NIFED, NCCF, கேந்திர பந்தர் இந்த மாதிரி கூட்டுறவு நிறுவனங்கள் எல்லாமே கிடைக்கும். அடுத்தது, இந்தியாவின் முதல் டிஜிட்டல் கல்வெட்டியல் அருங்காட்சியகத்திற்கு எங்கே அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹைதராபாத். இது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். பாரத் பகிர்மான கல்வெட்டு களஞ்சிய திட்டம் அப்படிங்கிற திட்டம் 2023ஆவது ஆண்டு மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. இது என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற கல்வெட்டுகளை டிஜிட்டல் முறையில் மாற்றணும், 1 லட்சம் கல்வெட்டுகளை அந்த மாதிரி மாற்றி அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் வச்சுருந்தாங்க. அதோடைய அடிப்படையில் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் கல்வெட்டியல் அருங்காட்சியகத்திற்கு எங்கே அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹைதராபாத். ஹைதராபாத்துங்கிறது தெலுங்கானாவில் இருக்குது. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் G. கிஷன் ரெட்டி தான் இதற்கான அடிக்கலை நாட்டியிருக்காரு. நமக்கு யார் அடிக்கல் நாட்டினாங்கலாம் கேட்க மாட்டாங்க, ஆனால் மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சாலார் ஜங் அருங்காட்சியகத்தில் தான் இதற்கான அடிக்கல்ல அவர் நாட்டியிருக்காரு. அடுத்தது, தேயிலைக்கான சர்வதேச அரசுகளின் குழுவின் 25வது அமர்வு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கவுஹாத்தி. கவுஹாத்தி அப்படிங்கிறது அஸ்ஸாமுடைய தலைநகர். உங்களுக்கான கேள்வி, நம்ம இந்தியாவிலேயே தேயிலை அதாவது டீ இருக்குல்ல, அது உற்பத்தியில் முதலிடம் எடுக்கிற மாநிலம் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது ஐநா அவை கீழே இயங்குகிற உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு FAO அமைப்பு இருக்குல்ல, அதுடைய கீழே இருக்கிற தேயிலைக்கான சர்வதேச அரசுகள் குழுவுடைய 25வது அமர்வு கூட்டு இப்போ வந்து நம்ம கவுஹாத்தியில் தான் நடைபெற்றது. இதில் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா,
இப்போ சர்வதேச சிறு தேயிலை உரிமையாளர்கள் கூட்டமைப்புடைய தலைமையகத்தை நம்ம இந்தியாவுக்கு மாற்றிருக்காங்க. ஓகே, சீனாவில் தான் ஏற்கனவே இருந்துச்சு, இப்போ இதை இந்தியாவில் மாற்றிருக்காங்க. 2 ஆண்டுகள் தலைமை பதவியை நம்ம இந்தியா வந்து வகிக்க போகிறோம். அடுத்தது, எந்த ஆண்டு வரை கத்தார் நாட்டிடமிருந்து திரவ இயற்கை எரிவாயுவை வாங்க இந்தியா தற்போது ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் 2048. ஏற்கனவே இந்த மாதிரி நம்ம எல்என்ஜி லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வந்து கத்தார்கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கோம். இதற்கான ஒப்பந்தம் முன்னாடி போட்டிருந்தோம், அது இந்த 2028 முடிவடையுது. அதனால் அந்த ஒப்பந்தத்தை இன்னும் நீட்டிக்கிறதுக்காக 2048 ஆண்டு வரைக்கும் அதை நீட்டிக்கிறதுக்காக இப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எல்என்ஜி லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் தமிழில் திரவ இயற்கை எரிவாயு. இதற்காக இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையில முக்கியமான ஒப்பந்தத்தை போட்டிருந்தாங்க. அப்போது 2028 2048 வரைக்கும், அப்போ 20 ஆண்டுகளுக்கானது தான் இந்த ஒப்பந்தம். இதன்படி ஒவ்வொரு ஆண்டும் 75 லட்சம் டன் எரிவாயுவை நம்ம இந்தியா வந்து அங்கேருந்து வாங்கிப்பாங்க. ஓகே, இந்தியாவுக்கு வந்து கத்தார் இறக்குமதி பண்ணுவாங்க 2048 வரைக்கும். இந்த ஒப்பந்தத்துடைய மொத்த மதிப்பு $78 பில்லியன் அமெரிக்க டாலர். ஓகே, அடுத்தது, முதல் முறையாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை அறிமுகம் செய்யும் ஐஐடி எது? இதற்கான ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ். விளையாட்டு வீரர்களுக்கு ஐஐடியிலேயே முதலாக ஐஐடி சென்னை, ஐஐடி மெட்ராஸ் தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இளநிலை படிப்புகளுக்கு மட்டும்தான் இதோடைய அடிப்படையில் கொடுக்காங்க, பிஜிக்கெல்லாம் கொடுக்கல. ஒரு பாடத்திற்கு 2 இடங்கள் அந்த மாதிரி தான் கொடுக்காங்க. ஐஐடி மெட்ராஸுடைய இயக்குனர் காமகோடி. அடுத்தது, எந்த மாவட்டத்தை சேர்ந்த பர்கூர் நாட்டு மாட்டு ஆராய்ச்சி நிலையத்திற்கு மத்திய அரசு விருது வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஈரோடு. ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் வட்டத்தில் பர்கூர் அப்படிங்கிற பகுதியில் தான் இது இருக்குது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தான் 2015 ஆண்டு இதை ஏற்படுத்தியிருந்தாங்க. இவங்க சிறந்த முறையில் நாட்டின மாடுகளை பாதுகாக்கிறாங்க. அதற்காக தேசிய அளவிலான இன பாதுகாப்பு விருது 2023 வந்து இதற்கு அறிவிச்சிருந்தாங்க, இதுக்கு வாங்கியிருக்காங்க. அடுத்தது, மின்னணு ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. ரொம்ப முக்கியமானது. நிர்யத் அப்படிங்கிற அமைப்புடைய ரிப்போர்ட், அதாவது இது நம்ம மத்திய அரசுடைய அமைப்பு, நேஷனல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெக்கார்ட் ஃபார் த இயர்லி அனாலிசிஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறதுடைய ரிப்போர்ட் தான் இது. அடுத்தது, முக்கியமான ஒரு திட்டம், பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் எத்தனை யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும்? இதற்கான ஆன்சர் 300 யூனிட். இதற்காக 75,000 கோடிக்கு மேலே முதலீடு பண்ணியிருக்காங்க. உங்கள் வீடுகளில் நீங்கள் இந்த சூரிய மின்சக்தி தகடுகளை பொறுத்துனீங்க அப்படின்னா மாதம் 300 யூனிட் வரைக்கும் மின்சாரம் இலவசமாகவே பெறலாம். 1 கோடி வீடுகளுக்கு இந்த மாதிரி பொருத்தணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை வச்சுருக்காங்க. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஃபிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 75,000 ரூபாய்க்கிட்ட ஆகிரும், 60,000 70,000 கிட்ட ஆகிரும். ஆனால் அவங்க வங்கியில் இதற்கான கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் 15,000 18,000 வரைக்கும் ஒரு குடும்பத்தினால ஒரு வீட்டில் வந்து சேமிக்க முடியும். அடுத்தது, மத்திய அரசு எந்த நகரத்தை நீர் போராளி நகரமாக அங்கீகரித்தது? இதற்கான ஆன்சர் நொய்டா. நொய்டா அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. 2 கேட்டகரியில் இவங்களுக்கு விருது கொடுத்துருக்காங்க. சிறந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அங்கே செயல்பட்டு இருக்கனால ஒரு விருது, ஆண்டின் சிறந்த நீர் மாசுபாடு திட்டம் அதற்காக ஒரு விருது, இந்த மாதிரி 2 விருது. அப்போது சிறந்த நீர் போராளி நகரம் அப்படின்னாலும் நொய்டா தான். அடுத்தது, யாருடைய பேரில் சிறந்த அறிமுக இயக்குனருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டு வந்தது? இதற்கான ஆன்சர் இந்திரா காந்தி. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பேரில் தான் இது வரைக்கும் சிறந்த அறிமுக இயக்குனருக்கான விருது வந்து வழங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் அந்த விருதுடைய பேரை மாற்றியிருக்காங்க. என்னென்னு மாற்றியிருக்காங்க? அறிமுக இயக்குனருக்கான தேசிய விருது அப்படின்ற மாதிரி மாற்றியிருக்காங்க. இயக்குனரின் சிறந்த அறிமுக திரைப்படம் அப்படின்ற மாதிரி பேர் மாற்றியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த விருது தொகை பார்த்தீங்கன்னா இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் கொடுப்பாங்க. ஆனால் இனி வந்து அது இயக்குனருக்கு மட்டும்தான் வழங்கப்படும். ஓகே, அதே மாதிரி சிறந்த இந்தி நடிகையான நர்கீஸ் தத் பெயரில் விருது வழங்கியிருந்தாங்க. எதற்கான விருது அப்படின்னா தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் விளம்பியங்களை ஊக்குவிக்கிறதுக்கான சிறந்த திரைப்படத்திற்கு அந்த மாதிரி தான் விருது வழங்கிட்டு இருந்தாங்க. ஓகே, அது பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் பேர் மாற்றிருக்காங்க. தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் விளம்பியங்களை ஊக்குவிக்கும் சிறந்த திரைப்படம் அப்படிங்கிற பேர்லேயே வழங்கிடுறாங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த பேரை பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னடா பேர் மாற்றம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்த திரைப்படம் எதை பற்றியது அப்படிங்கிறத வச்சு அதுக்கு பேரே கொடுத்துட்டாங்க. இப்போது சிறந்த அறிமுக இயக்குனருக்கான திரைப்படம் அப்படிங்கிற விருதுக்கு இயக்குனரின் சிறந்த அறிமுக திரைப்படம் அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. அதே மாதிரி இந்த சமூக
கருத்துக்கள் எல்லாம் அடக்கணப்படத்திற்கு தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் விளம்பரங்களை ஊக்குவிக்கும் சிறந்த திரைப்படம் அப்படிங்கிற பேர்லேயே விருது கொடுத்துட்டாங்க. ஓகே, அதே மாதிரி முன்னாடியெல்லாம் தாதா சாஹேப் பால்கே விருதுக்கு 10 லட்சம் ரூபாய் விருது தொகை வழங்கியிருந்தாங்க. இனிமேல் 15 லட்சம் வந்து வழங்குவாங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அரசியல் சாசன அமர்வு என்பது குறைந்தபட்சம் எத்தனை நீதிபதிகளை கொண்டது? இதற்கான ஆன்சர் 5 நீதிபதிகள். இப்போது அரசியல் சாசன அமர்வு, அதாவது கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு 5 நீதிபதிகளாவது குறைந்தது சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் அதை விசாரிப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு வழக்கை வந்து விசாரித்து அதற்காக தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. என்னென்னா, சில கட்சிகள், நிறைய கட்சிகள் வந்து தேர்தல் பத்திரங்களை வந்து கட்சிகள் வந்து வாங்குறாங்க. அந்த மாதிரி வாங்குறது வந்து அரசியல் சாசனத்திற்கு எதிரானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துடைய அரசியல் சாசன அமர்வு அதற்கு தலைமை தாங்கின DY சந்திரசூட் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் என்ன மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2 சட்டங்கள், தகவல் அறியும் உரிமை சட்டம் அது மற்றும் ஆர்டிகிள் 19ல் 1, இந்த 2 படி பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமையை மீறுற வகையில் இந்த தேர்தல் பத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 2019 2024 வரைக்கும் எந்தெந்த அரசியல் கட்சிகள் எந்தெந்த நிறுவனங்கள் கிட்டேருந்து இந்த மாதிரி பாண்டெல்லாம் வாங்கியிருக்காங்க, எலக்டோரல் பாண்டெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை SBI கிட்ட, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து நீங்கள் சீக்கிரம் ஒப்படைக்கணும், மார்ச் 6ஆம் தேதிக்குள்ளாடி ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஏற்கனவே அவங்க அதை ஒப்படைச்சிட்டாங்க. அதே மாதிரி மார்ச் 13ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் இதை பொதுமக்களுடைய பார்வைக்கு வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கேற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கட்சிகள் வந்து எந்தெந்த நிறுவனங்கள்லேருந்து இந்த மாதிரி காசு வாங்கியிருக்காங்க, நன்கொடைகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வெளியிட்டாங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, சரி, இந்த மாதிரி தேர்தல் பத்திர நடைமுறையை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2018ஆம் ஆண்டு அந்த டைமில் மத்திய நிதியமைச்சராக இருந்த அருண் ஜேட்லி அவர்கள் தான் கொண்டு வந்தார். அடுத்தது, இன்சாட் 3DS என்ற செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலமாக ஏவப்பட்டது? இதற்கான ஆன்சர் GSLV F-14. பாருங்கள், ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீஹரிகோட்டால இருந்து தான் இதை ஏவிருக்காங்க. எதற்காக அப்படின்னா வானிலை மாறுபாடுகளை ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இஸ்ரோவுடைய தலைவர் சோம்நாத். அடுத்தது, இந்தியாவின் நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். நம்ம இந்தியாவில் ரொம்ப நீளமான ரயில்வே சுரங்கப்பாதையை ஜம்மு காஷ்மீரில் திறந்து வச்சுருக்காங்க. உதம்பூர் ஸ்ரீநகர் பாராமுல்லா பாதையில் காரிலிருந்து சம்பர் பகுதி வரைக்கும் தான் இந்த சுரங்கப்பாதை இருக்கும். மொத்தமாக அங்கே 11 சுரங்கப்பாதைகள் இருக்குது. ஆனாலுமே அங்கே T50 அப்படிங்கிற ஒரு சுரங்கப்பாதை தான் இந்தியாவிலேயே ரொம்ப நீளமானது, 12.77 கிலோமீட்டர் நீளமானது. அடுத்தது, ரிலையன்ஸ் நிறுவனம் உருவாக்க உள்ள AI மாதிரியின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் ஹனுமான். இந்தியாவில் இருக்கிற 11 மொழிகளில் இது பயன்படுத்தப்படும். இதே மாதிரி ஓப்பன் AI நிறுவனம் தான் ChatGPT உருவாக்கியிருக்காங்க. கூகுள் நிறுவனம் உருவாக்குனது தான் ஜெமினி. அடுத்தது, நிதி ஆயோக் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. 2050 இந்திய மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் முதியோர் இருப்பர்? இதற்கான ஆன்சர் 19.5%. நிதி ஆயோக்குடைய ரிப்போர்ட் அப்படிங்கிறனால ரொம்ப முக்கியமானது. மூத்த குடிமக்கள் பராமரிப்பில் சீரமைப்பு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வெளியிட்டது யார் அப்படின்ற மாதிரி கூட கேட்பாங்க. நிதி ஆயோக்கு தான் வெளியிட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் 140 கோடி மக்கள் தொகையில் 10% மூத்த குடிமக்கள் தான் இருக்காங்க. அதே நேரம் இது 2050 19.5% உயர்ந்துடும். ஓகே, இப்போது முதியோரை எப்படி பாதுகாக்கணும்னு நிதி ஆயோக் சில பரிந்துரைகள் சொல்கிறாங்க. முதியோர் சேவைக்கு தேசிய அளவில் ஒரு இணையதளத்தை உருவாக்கணும். அதே மாதிரி வங்கி சேமிப்பில் வட்டியை அதிகரிக்கணும், ஏன்னா அவங்க அதை நம்பி தான் நிறைய பேர் இருக்காங்க. வயதான பெண்களுக்கு கூடுதல் வரி சலுகைகள் வழங்கணும். அதே மாதிரி முதியோர் பொருட்கள் மீது வரி, GST இதெல்லாம் அதிகமாக்கக்கூடாது அப்படின்னு நிதி ஆயோக் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அடுத்தது, 9வது ரைசினா உரையாடல் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இதற்கான கருப்பொருள் சதுரங்கா, மோதல், போட்டி, ஒத்துழைப்பு, உருவாக்கு அப்படிங்கிறது. சதுரங்கா அப்படின்னா 4 அப்படிங்கிறது தான் குறிக்கும். ரைசினா அப்படிங்கிறது டெல்லியில் இருக்க ஒரு மலையுடைய பேர், அதை வைத்து தான் இந்த பேர் வந்திருக்கு. ரைசினா டயலாக் இது 2016ஆவது ஆண்டுலேருந்தே புதுடெல்லியில் நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் புதுடெல்லியில் மட்டும்தான் நடக்கும். அடுத்தது, இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தனியார் உளவு செயற்கைக்கோளை உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட். பாருங்கள், நம்ம இந்தியாவில்
இது வரைக்கும் தனியாரெல்லாம் உளவு செயற்கைக்கோளை உருவாக்குனது கிடையாது. ஆனால் இப்போ தான் ஒரு நிறுவனம் உருவாக்கியிருக்காங்க, டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட் அப்படிங்கிறது தான். இதை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் விண்ணில் செலுத்த போகிறாங்க. ஓகே, ஏப்ரல் 2024 ஆண்டு தான் விண்ணில் செலுத்த போகிறாங்க. அடுத்தது, கேன்ஸ் சர்வதேச திரைப்பட விழா எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். 77வது கேன்ஸ் சர்வதேச திரைப்பட விழா அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் ஒரு படம், மத்தியானம் ஒரு படம், ஈவினிங் ஒரு படம், இந்த மாதிரி வாரம் முழுக்குமே போட்டுட்ருப்பாங்க. படம் முடிந்த உடனே இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், நடிகைகள்லாம் வருவாங்க. அவங்க எல்லாருமே பேசுவாங்க நம்மக்கிட்ட. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா கேன்ஸ் அப்படிங்கிறது பிரான்ஸில் இருக்கிற ஒரு நகரத்துடைய பேர். அங்கே தான் இந்த கேன்ஸ் சர்வதேச திரைப்பட விழா நடைபெறும். மே 14ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இதில் நம்ம இந்திய ஒளிப்பதிவாளரான சந்தோஷ் சிவன் அவருக்கு ஒரு விருது அறிவிச்சிருக்காங்க. இந்த விருதை பெறுற முதல் இந்தியர் இவர் தான். இதே மாதிரி நம்ம இந்தியாவில் சர்வதேச திரைப்பட விழா நடக்குமா அப்படின்னா ஆமாம், நடக்கும். இந்த ஆண்டு கூட பார்த்திங்க அப்படின்னா 55வது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அது கோவாவில் நடைபெறுது. நவம்பர் 20லேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. ஓகே, அடுத்தது, கூட்டுறவுத்துறைக்காக உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு திட்டம் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இந்தியா. கூட்டுறவுத்துறைக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இதற்காக 5 ஆண்டுகளில் 700 லட்சம் டன் சேமிப்பு திறனை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. இதற்காக 1.25 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தில் ஆயிரக்கணக்கான சேமிப்பு கிடங்குகளை கட்ட போகிறாங்க. அடுத்தது, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, பொறுத்துக அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் எப்போது முதல் நடைமுறைக்கு வரும்? இதற்கான ஆன்சர் ஜூலை 1, 2024. ஏற்கனவே இருந்த சில சட்டங்களை மாற்றிட்டு இப்போ புதிதாக அதற்கு சில பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. பேரை மட்டுமா மாட்டியிருக்காங்க அப்படின்னா இல்லை, பேர் கூடவே சில விஷயங்களை சேர்த்துருக்காங்க, சில விஷயங்களை நீக்கியிருக்காங்க, சில விஷயங்களை மாற்றியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்திய தண்டனை சட்டம் 1860 அப்படிங்கிறத இப்போ பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898 அப்படிங்கிறத பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்ற மாதிரி பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, இந்திய சாட்சிய சட்டம் அப்படிங்கிறத பாரதிய சாட்சி அதிநியம் அப்படின்ற மாதிரி பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு பொறுத்துகளை கேட்டுருவாங்க. இதில் கடைசி இருக்கிற இந்திய சாட்சிய சட்டம் அப்படிங்கிறத பாரதிய சாட்சி அதிநியம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஏன்னா ரெண்டுலேயுமே சாட்சி அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக இருக்குது. இங்கிலீஷில் இருக்கவங்க பார்த்துங்க, இங்கிலீஷில் எவிடன்ஸ் இருக்குது, தமிழில் சாட்சிய அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் முதல்ல இருக்கிற பேரை தான் எப்படி மாட்டினாங்க அப்படிங்கிறது நமக்கு குழம்பிடும். நல்லா தெளிவாக பார்த்துங்க, பொறுத்துக்களை கேட்பாங்க. இதில் இதுவரைக்கும் பயங்கரவாதம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் கிடையாது. சும்மா ஒரு பயங்கரவாதி அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான டெஃபினிஷன் இல்லை. ஆனால் பாரதிய நியாய சன்ஹிதாவில் தான் முதலாக இந்த பயங்கரவாதம் அப்படிங்கிற சொல்லுக்கு விளக்கம் அளிச்சிருக்காங்க. அடுத்தது, அம்ருத் பாரத் ரயில் நிலைய திட்டம் எதற்கானது? இதற்கான ஆன்சர் ரயில் நிலையங்கள் மேம்பாடு. 2023 பிப்ரவரியில் பிரதமர் மோடி தொடங்கி வச்சுருந்தாங்க. இந்தியாவில் இருக்கிற 1000க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இப்போ பிரதமர் மோடி இதில் 550 ரயில் நிலைய மேம்பாட்டிற்காக அடிக்கல் நாட்டியிருக்காரு. மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். எல்லா மத்திய துறை அமைச்சருடைய பேரும் படித்து வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது, இந்தியாவின் நீளமான கேபிள் பாலம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். இதோடைய பேர் சுதர்சன் சேது. குஜராத்தில் துவாரகா மாவட்டத்தில் பேட் துவாரகா அப்படிங்கிற தீவையும் ஓகா அப்படிங்கிற பகுதியும் இது இணைக்குது. 2.32 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. அரபிக்கடலில் தான் இது அமைந்திருக்கு. குஜராத்துடைய முதல்வர் பூபேந்திர பட்டேல், குஜராத்துடைய ஆளுநர் ஆச்சாரிய தேவ்ராத். ஓகே, அடுத்தது, வந்தாரா என்ற மிகப்பெரிய வனவிலங்குகள் மறுவாழ்வு மையம் எங்கு அமையுள்ளது? இதற்கான ஆன்சர் ஜாம்நகர். முகேஷ் அம்பானியுடைய மகன் ஆனந்த் அம்பானி தான் இந்த மாதிரி அறிவிச்சிருக்காரு. குஜராத்துடைய ராம்நகரில் ஜாம்நகர், ரெண்டுமே வேறு. ஜாம்நகரில் 3000 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாதிரி ஒன்று அமைக்க போகிறோம். இது விலங்குகளுக்கான மீட்பு மற்றும் பாதுகாப்பு மையமாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் உள்நாட்டு கப்பல் எங்கு பயன்படுத்தப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் வாரணாசி. தூத்துக்குடியில் ஒரு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இதை தொடங்கி வைத்தார். ஆனாலுமே இதை உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் உள்நாட்டு பயன்பாடு, அதாவது உள்நாட்டு நீர்வழிகள்லாம் இருக்குல்ல, அங்கே தான் இதை பயன்படுத்த போகிறாங்க. 24 மீட்டர் நீளம், 50 பேர் இதில் பயணிக்க முடியும். இதனால் 400 மெகாடன் கார்பன் குறைக்க முடியும். ஏன் அப்படி குறைக்க முடியும்? ஏன்னா இதுதான் பசுமை ஹைட்ரஜனால இயங்குது, அதனால தான். இதை கட்டின நிறுவனம் கொச்சி கப்பல் கட்டும் தளம். இது ஹரித் நௌகோ அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே செயல்படுத்துகிறாங்க. என்ன இந்த திட்டம் அப்படின்னா 2024 ஜனவரியில் தான் இதை அறிவிச்சிருந்தாங்க.
கப்பல் போக்குவரத்து அமைச்சர் கீழே தான் இது செயல்படுத்துகிறாங்க இந்த திட்டத்தை. என்ன திட்டம் அப்படின்னா, அடுத்த 10 ஆண்டுகளில் நம்ம உள்நாட்டு நீர் போக்குவரத்து இருக்குல்ல, அதை 50% பசுமை எரிவாயு மூலமாக தான் இயக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், 2047 ஆண்டில் 100% அதை பசுமை எரிவாயு மூலமாக தான் இயக்கணும் அப்படிங்கிற இலக்கை வச்சுருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ககன்யான் திட்டத்திற்கு எத்தனை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர்? இதற்கான ஆன்சர் 4 பேர். பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அப்புறம் அங்கத் பிரதாப், சுபான்ஷி சுக்லா, இவங்க 4 பேரையுமே தேர்வு பண்ணியிருக்காங்க. அஜித் கிருஷ்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவங்க நம்ம இந்திய விமானப்படை வீரர்கள். இவங்களுக்கு இந்தியா மற்றும் ரஷ்யா உதவியில் பயிற்சி வழங்கப்பட்டது. இவங்களுடைய பேரை விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் திருவனந்தபுரத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அறிவிச்சிருந்தார். ககன்யான் திட்டத்தை 2025 ஆண்டு செயல்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்திய வீரர்களை விண்ணுக்கு அழைத்து செல்கிற திட்டம் தான் இது. 400 கிலோமீட்டர் தொலைவில் 3 நாட்கள் அவங்கள பத்திரமா கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்துடுவாங்க. இதற்காக முதல்ல வயோமித்ரா அப்படிங்கிற பெண் ரோபோவை அனுப்ப போகிறாங்க. அதுடைய உடம்புல எந்த மாதிரி பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணதுக்கப்புறம் மனிதர்கள் அனுப்புவாங்க. விண்ணுக்கு சென்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா 1984. ரஷ்யாவுடைய சோயிஸ் விண்கலம் மூலமாக தான் அனுப்பியிருக்காங்க. ஆனால் இப்போ தான் இஸ்ரோ சார்பில் முதலாக அனுப்புகிறாங்க 4 பேரை. அடுத்தது, உலகின் முதல் வேத கடிகாரம் எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜயினியில் விக்ரமாதித்யா வேத கடிகாரம் அமைச்சிருக்காங்க. இந்திய பஞ்சாங்கத்துடைய அடிப்படையில் தான் அமைச்சிருக்காங்க. இது உலகத்துடைய முதல் வேத கடிகாரம். அடுத்தது முக்கியமான ஒரு கேள்வி, உலக அறிவுசார் சொத்து குறியீடு 2024 தரவரிசையில் இந்தியாவின் இடம் என்ன? இதற்கான ஆன்சர் 42. எந்த நாடுகள்லாம் நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க, அதற்கு காப்புரிமை வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் தான் இது. முதலிடம் அமெரிக்கா, 2ஆம் இடம் பிரிட்டன், 3ஆம் இடம் பிரான்ஸ். நம்ம இந்தியா 42வது இடத்துல இருக்கோம். யூஎஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. அப்புறம் தமிழ்நாடு சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ். மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கன்னியாகுமரி. தொடக்க விழா மட்டும்தான் கன்னியாகுமரி, ஆனால் எல்லா இடத்துலையுமே இது செயல்படுத்தப்படும். தொல்லவிளை அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கே தான் இதை தொடங்கி வச்சுருக்காங்க. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற நாகர்கோயில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதி. என்ன நோக்கம் இது அப்படின்னா, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆய்வகங்களை மேம்படுத்தணும். இப்போ எல்லாமே சில டெஸ்டிங் சென்டர் எல்லாமே இருக்குதான், ஆனால் அங்கே எல்லா டெஸ்டிங்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, சில டெஸ்டிங் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையுமே ஒரு 63 வகையான மாதிரிகளுக்கு ஆய்வு பண்ணுற மாதிரி அதை அப்கிரேட் பண்ண போகிறாங்க. அதுதான் மக்களை தேடி ஆய்வக சேவை அப்படிங்கிற திட்டம். அடுத்தது, சென்னை மெட்ரோ ஓட்டுநர் இல்லாத ரயில் சேவையை எந்த ஆண்டு தொடங்க உள்ளது? இதற்கான ஆன்சர் 2025. ஓட்டுநர் இல்லாமல் 36 மெட்ரோ ரயில்களை உருவாக்க போகிறாங்க. இதற்காக இந்த ஒவ்வொரு மெட்ரோவுமே 3 பெட்டிகள் இருக்கும். இதை உருவாக்க போகிறது ஆல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற தனியார் அமைப்பு. இதற்கான முதல் மெட்ரோ உற்பத்தி பணி இந்த பிப்ரவரி 8ஆம் தேதி ஸ்ரீ சிட்டியில் தொடங்கியிருக்காங்க. ஸ்ரீ சிட்டி அப்படிங்கிறது ஆந்திராவில் இருக்குது. நம்ம இந்தியாவில் முதல் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ அப்படின்னா அது டெல்லியில் 2010 தொடங்கியிருந்தாங்க. இந்த கொஸ்டினில் பார்த்தது சென்னையில். ஓகேவா, சென்னையில் மெட்ரோவில் ஓட்டுநர் இல்லாத ரயில். அடுத்தது, கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் என்ற புதிய திட்டம் அடிப்படையில் எத்தனை விளையாட்டுகளுக்கு உபகரணங்கள் வழங்கப்படும்? இதற்கான ஆன்சர் 33. மாநிலத்தில் இருக்கிற 12,620 கிராம பஞ்சாயத்தில் இந்த விளையாட்டு உபகரணங்கள் வழங்க போகிறாங்க. ஓகே, இது நம்ம 2024-25 தமிழக நிதிநிலை அறிக்கையிலே அறிவிச்சிருந்தாங்க. மொத்தமாக எத்தனை விளையாட்டுகள் அப்படின்னா 33 விளையாட்டுகள். விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் மாதந்தோறும் எந்த தினம் செயல்படுத்தப்படும்? இதற்கான ஆன்சர் மாதந்தோறும் 4வது புதன்கிழமை. இதோடைய நோக்கம் என்னென்னா, அரசுடைய அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் சீக்கிரமாகவே மக்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான். அதற்காக என்ன பண்ண போகிறாங்கன்னா, மாதந்தோறும் 4வது புதன்கிழமை அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற திட்ட முகாம் நடக்கும். இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் இதர உயர் அதிகாரிகள் எல்லாமே வட்ட அளவில் காலை 9 மணிலிருந்து மறுநாள் காலையில் 9 மணி வரைக்கும், அந்த மாதிரி பார்க்கும்போது 24 மணி நேரம் ஒரு வட்ட அளவில் தங்கி அங்கே ஆய்வு பண்ணுவாங்க. இந்த மக்களுக்கு எல்லாமே கரெக்டாக கிடைக்குதா அப்படின்றது. அடுத்தது, இதே மாதிரி கள ஆய்வில் முதல்வர் அப்படிங்கிற திட்டம். இது முதலமைச்சர் நேரடியாகவே போய் ஆய்வு பண்ணுவார். இவர் ஒரு நாள் ஃபுல்லும் எல்லாம் தங்க மாட்டார். அடிக்கடி ஏதாவது ஒரு இடத்துல போய் மக்களுக்கு இந்த தேவையான திட்டம் எல்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அடுத்தது, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஈரோடு.
இதற்கான ஆன்சர் ஈரோடு. ஈரோடு மாவட்டத்தில் பர்கூர் மலையில் தான் இது அமைஞ்சிருக்கு, அந்தியூர் வட்டத்தில் தான். ஓகே, நம்ம இப்போ கூட பார்த்துருந்தோம்ல இந்த பர்கூரை. ஓகே, இங்கே ஏற்கனவே இப்படி ஒரு பகுதி இருக்குது, அதை இப்போ அவங்க தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போது நம்ம தமிழ்நாட்டுடைய 18வது வைல்ட் லைஃப் சேஞ்சுரி எது அப்படின்னா அது இந்த தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி தான். ஓகே, நம்ம தமிழ்நாட்டுடைய 18வது வனவிலங்கு சரணாலயம். அடுத்தது, தமிழ்நாட்டின் முதல் பழங்குடியின பெண் சிவில் நீதிபதி யார்? இதற்கான ஆன்சர் ஸ்ரீபதி. திருவண்ணாமலையில் புலியூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க எந்த பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா மலையாளி அப்படிங்கிற பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம்ல மலையாளி அப்படிங்கிறது, இது நிறைய பேர் மறந்துடுவாங்க, அதுதான் முக்கியமானது. இவங்க 23 வயதான இளம்பெண். அடுத்தது, நமக்கு நாமே திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1997, 1998. முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் தான் இதை தொடங்கியிருந்தாங்க. பின்னாட்களில் ஆட்சி மாற்றத்தினால அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம முதல்வர் ஸ்டாலின் இப்போ 2021ஆவது ஆண்டு இதை தொடங்கியிருந்தாங்க. இந்த திட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் ஏரியாவில் ரோடு கட்டணும், ரோடு மேம்படுத்தணும், பாலம் கட்டணும், இந்த மாதிரிலாம் இருக்குன்னா பொதுமக்கள் ஒரு பங்கு நிதி கொடுக்கணும். அரசு சார்பில் கூடுதலாக 2 பங்கு நிதி வந்து வழங்குவாங்க. அதுக்கப்புறம் மக்கள் பரிந்துரை பண்ணுற ஒரு திட்டத்தை மேற்கொள்வாங்க. எல்லா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் எல்லாமே இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ சென்னை மாநகராட்சி பகுதியில் நமக்கு நாமே திட்டத்துக்கு கீழே 2023ஆவது ஆண்டில் 410 பணிகளை முடிச்சிருக்காங்க. அடுத்தது, சென்னை மெட்ரோ ரயில்களில் பெண்களின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட குழு எது? இதற்கான ஆன்சர் பிங்க் ஸ்குவாட். சென்னை மெட்ரோ ரயில்களில் பெண்களுடைய பாதுகாப்புக்காக பெண்களை வைத்து ஒரு குழு உருவாக்கியிருக்காங்க. இந்த பிங்க் ஸ்குவாடில் தற்காப்பு கலையில் பயிற்சி பெற்ற பெண் பாதுகாவலர்கள் இருப்பாங்க. முதல் கட்டமாக இதில் 23 பெண்கள் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். பஞ்சு மிட்டாயில் என்ன ரசாயனம் கலந்திருப்பதாக தமிழகத்தில் தடை செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ரோடமைன் பி. இது புற்றுநோயை உருவாக்குற ஒரு வேதிப்பொருள். இது இவ்வளோ நாள் இந்த பஞ்சு மிட்டாயில் இருந்திருக்கு. இது ஜவுளித்துறையில் சாயத்தொழிலுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ ரீசெண்டாக புதுச்சேரியில் தடை பண்ணியிருந்தாங்க. அதனால் அதை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நம்ம தமிழகத்துலேயும் தமிழ்நாட்டில் ஆய்வு பண்ணி பார்த்ததுலேயுமே அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அதை தடை விதிச்சிருக்காங்க. உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் 2006 படி தான் தடை விதிச்சிருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாட்டின் முதல் மினி டைடல் பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் விழுப்புரம். விழுப்புரத்தில் திருச்சிட்டம்பலம் இருக்குல்ல, அங்கே தான் திறந்திருக்காங்க. தமிழ்நாடு தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் தான் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, எங்கு வள்ளலார் சர்வதேச மையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் வடலூர். வடலூர் அப்படிங்கிறது கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. வடலூரில் வள்ளலார் சத்திய ஞான சபையில் தான் இந்த சர்வதேச மையம் வந்து அமைக்க போகிறாங்க. இங்கே தியான மண்டபம் அமைய போகுது, தகவல் மையம் அமைய போகுது, கலையரங்கம் அமைய போகுது, மின் நூலகம் கூட அமைய போகுது. 100 கோடி மதிப்பில் தான் இதை அமைக்க போகிறாங்க மொத்தமாகவே. அடுத்தது, நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. இதற்கான தொடக்க விழா சென்னையில் இருக்கிற லேடி வெலிங்டன் அரசு பெண்கள் பள்ளியில் தான், பெண்கள் மேல்நிலை பள்ளியில் தான் தொடங்கியிருந்தாங்க. இது என்ன திட்டம் அப்படின்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவாங்க. டேப் இருக்குல்ல, கையடக்க கணினி, அதில் தான் வந்து தேர்வு நடத்துவாங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, மேக்ஸு, அதுக்கப்புறம் சைக்காலஜி, அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ் பேப்பர், இந்த மாதிரி 3லிருந்துமே வினாக்கள் வரும். இதில் தமிழகம் முழுவதும் 18 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை வந்து எழுதுவாங்க. சிறந்த மதிப்பெண் பெறுற மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சிகள் வழங்குவாங்க. அதுதான் இந்த நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? அடுத்தது, தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை 2024 நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார். இந்த கொள்கை அடுத்த 10 ஆண்டுகள் இருக்கும், இல்லை அப்படின்னா அடுத்த புதிய கொள்கை உருவாக்குற வரைக்கும் இருக்கும். ஆனாலுமே 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் இது மறு ஆய்வு பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, என்னென்ன ஒரு சிறப்பம்சமாக வச்சுருக்காங்கன்னா, பாலின உணர்திறன் கொண்ட கல்வி முறையை உருவாக்கணும். அதாவது ஒரு சில நேரங்கள்லேயே பார்த்திங்க அப்படின்னா, டீச்சர்னால் பெண்கள் மட்டும்தான், டாக்டர், அதுக்கப்புறம் வந்து பைலட் அப்படின்னா அது ஆண்கள் மட்டும்தான். அந்த மாதிரி சில பிக்சர்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து காட்டி வந்து கொடுப்பாங்க. 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் புத்தகத்துலேயே அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் வந்து அது மாணவர்கள்கிட்ட ஒரு மனநிலையை உருவாக்கிடும். என்னென்னா, டீச்சர்னால் வந்து ஆண் டீச்சர் இருக்க மாட்டாங்க, டீச்சர்னாலே பெண்மணிகள் தான், அந்த மாதிரி நினச்சிடுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்வி. அதுக்கப்புறம் பெண் குழந்தைகளுடைய இடைநிற்றலை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நோக்கம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம்
வளரிளம் பெண்கள் மகளிருடைய ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சட்டை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நோக்கம். அதுக்கப்புறம் வேலைவாய்ப்புகளில் மகளிருடைய பங்களிப்பு அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கம். அதுக்கப்புறம் சமூக நலத்துறை இயக்குநரக அலுவலகத்தில் செயல்படுத்துதல் மற்றும் கண்காணிப்பு குழு அப்படிங்கிற ஒரு குழுவை அமைக்க போகிறாங்க. ஓகே, இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாமே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதை பாருங்கள். இந்த சமூக நலத்துறை இயக்குநரக அலுவலகம் அது எங்கே இருக்குது? சென்னையில் தான் இருக்குது. அங்கே ஒரு யூனிட் அமைக்க போகிறாங்க. அதோடைய பேர் செயல்படுத்துதல் மற்றும் கண்காணிப்பு குழு. அடுத்தது உயர்மட்ட அளவிலான பெண்கள் உரிமை குழு அப்படிங்கிற மாதிரி ஒரு குழு அமைக்க போகிறாங்க. இது 6 மாதத்திற்கு ஒரு முறை நம்ம தலைமை செயலாளர் இருக்கார்ல சிவதாஸ் மீனா அவருடைய தலைமையில் கூட போகிறாங்க. தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை அது எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது மாதிரி ஆய்வு தான் பண்ணுவாங்க இந்த குழு. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரி மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உருவாக்குவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை கூடுவாங்க. சரியா? இப்போ பாருங்கள், இதெல்லாமே முக்கியமான பாயிண்ட்டு. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கேட்பாங்க. முக்கியமாக அதை பார்த்துச்சிங்க. அடுத்தது யுமாஜின் என்ற தகவல் தொழில்நுட்ப மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் நந்தம்பாக்கத்தில் தான் நடைபெற்றது. ஓகே, ஏற்கனவே தமிழ்நாடு பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தாங்க தமிழகத்தில் இருக்கிற 1000 பகுதிகளில் இலவச ஒய்ஃபை வசதி தொடங்க போகிறோம் அப்படின்னு. சென்னையிலேயே 500 இடங்களில் அதை தொடங்கி வச்சுட்டாங்க. அடுத்தது வின்ஃபாஸ்ட் நிறுவனம் எங்கு மின்சார கார் உற்பத்தி செய்ய அடிக்கல் நாட்டியது? இதற்கான ஆன்சர் தூத்துக்குடி. வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வியட்நாம் நாட்டை சேர்ந்த நிறுவனம். ஏற்கனவே குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் ஜனவரியில் நடந்ததில் அதிலே இது சொல்லியிருந்தாங்க. தூத்துக்குடியில் 16,000 கோடியில் மின்சார கார் உற்பத்தி பண்ணுறதுக்கான தொழிற்சாலை அமைக்க போகிறாங்க. ஆண்டுக்கு 1.50 லட்சம் மின்சார கார்களை உற்பத்தி பண்ணோம் அப்படின்னு இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது தேசிய முதியோர் நல மருத்துவமனையை பிரதமர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் கிண்டி. கிண்டியில், அதாவது சென்னையில் தான் இந்த கிண்டி இருக்குது. இது முதியோர்களுக்கான மருத்துவமனையாகவும் இருக்கும். அவங்களுடைய குறைகள், அதுக்கப்புறம் அவங்க மனநல பிரச்சனைகளையும் சரி பண்ணுற மாதிரி ஒரு இதாகவும் இருக்கும். காணொலி காட்சி மூலமாக நம்முடைய பிரதமர் மோடி இதை திறந்து வைத்தார். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. குலசேகரன் பட்டினம் ஏவுதளம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தூத்துக்குடி. ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து தான் ராக்கெட் விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி அனுப்புகிற ராக்கெட் இலங்கையை சுற்றி போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இலங்கையை சுற்றி போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவிலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற பகுதியிலேருந்து அனுப்பும்போது தான் அது ஸ்ட்ரைட்டாக போகும் அப்படின்னு ஆய்வு பண்ணி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் எதுக்கு சுற்றி போய் எரிபொருளை எல்லாம் வேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அனுப்புறதுக்காக நம்ம இந்தியாவுடைய 2வது இந்த மாதிரி இஸ்ரோ ஒரு ஏவுதளத்தை அமைக்கிறாங்க. இப்போது அங்கேருந்து ரோஹிணி ராக்கெட் ஏவிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த இஸ்ரோவுடைய 2வது ஏவுதளமான குலசேகரன் பட்டினத்துக்கு நம்முடைய பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியிருக்காரு. அதே மாதிரி அவர் தூத்துக்குடியில் இருக்கிற வஉசி போர்ட்டுக்குமே போயிருந்தார். அங்கே அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்தியாவுடைய முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிவாயு உற்பத்தி மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். மத்திய துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் யார் அப்படின்னா சர்பானந்த சோனோவால். இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். அடுத்தது தமிழக அரசு சார்பில் களஞ்சியம் செயலி யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அரசு பணியாளர்கள். களஞ்சியம் அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட் சர்வன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க லீவ் அப்ளை பண்ணணும், மற்றும் ஏதாவது ஒரு சேவைகள் பண்ணணும் அப்படின்னா இதில் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, அதற்காக தான் இது ஓய்வூதியதாரர்களுக்குமே இது பொருந்தும். அடுத்தது தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 2.0 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. சென்னையில் கிண்டியில் தான் நடைபெற்றது. இதில் அவங்க சில முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. இந்த ஆண்டு 10 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் செயல்படுத்திட்டு இருக்க சில முக்கியமான திட்டங்கள் பற்றியுமே பேசியிருக்காங்க. மீண்டும் மஞ்சப்பை திட்டம் இது பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 2021 ஆண்டில் 23ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. நண்பர்களே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடங்களில் கவர் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ பழம் வாங்கணும் இல்லை காய்கறி வாங்கணும் அப்படின்னாலுமே எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறாங்க. பை எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறாங்க. அதனால் கடையிலேயே என்ன பண்ணுறாங்கன்னா கவர் கட்டி தந்துடுறாங்க. இதனால் அந்த கவர் என்ன பண்ணுறோம், நம்ம தூக்கி வீசிடுறோம். அது மாசுபாடு ஆகி ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் எல்லாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா காய்கறியோ பழமோ வாங்கணும் அப்படின்னா பை தான் எடுத்துகிட்டு போகிறேன். அதனால் நீங்களுமே அந்த மாதிரி ஒரு உறுதி எடுத்துக்கங்க. நானும் கண்டிப்பாக பை மறக்காமல் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி உறுதி எடுத்துக்கங்க. சரிங்களா? நம்ம தமிழ்நாடை நம்ம தானே பாதுகாக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள். அதே மாதிரி தமிழ்நாடு காலநிலை மாற்றி இயக்கம் அப்படிங்கிறது டிசம்பர் 2022 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அழிந்து வரும் உயிரினங்களை காக்கிறதுக்காக இந்த பிப்ரவரி மாதம்
50 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக அவங்க ஒரு உயிரினத்தை பற்றி பேசியிருக்காங்க. பர்பிள் ஃப்ராக் அப்படிங்கிற ஒரு உயிரினம். இது என்ன அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற ஆனைமலை பகுதியில் இருக்கிறது தான் இந்த பர்பிள் ஃப்ராக். ஊதா நிறத்தில் ஒரு ஃப்ராக், ஒரு தவளை தான் இது டைனோசர் காலத்திலேருந்தே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காசில் கொஞ்சம் ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க. ஓகே, தமிழ்நாடு என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட், அழிந்து வரும் உயிரினங்களை காக்கிறதுக்கான ஒரு நிதி தான் இது. அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதே மாநாடில் தமிழ்நாடு பசுமை இல்ல வாயுக்கள் இருப்பு மற்றும் பூஜ்ஜிய மாற்றத்திற்கான பாதை அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் பசுமை குடி வாயுக்கள் இருக்குல்ல, அது 2015 ஆண்டுலேருந்து 2019 ஆண்டு வரைக்கும் எவ்வளோ வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் தான் இது. பாருங்கள், இது வரைக்கும் நம்ம இந்தியாவிலேருந்து எந்தெந்த துறைகள்லேருந்து எவ்வளவு மாசுபாடு வெளியில் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு மாநிலமும் அவங்க மாநிலத்துக்கு அப்படின்னு தனிப்பட்ட ரீதியில் கால்குலேட் பண்ணது கிடையாது. ஆனால் முதலாக நம்ம தமிழ்நாடு தான் அந்த மாநிலத்துக்குள்ளாடி எந்தெந்த துறைகள்லேருந்து அதிகமான மாசுபாடு வருது அப்படிங்கிற மாதிரி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2019 ஆண்டு மட்டுமே பசுமை குடி வாயுக்களுடைய அளவில் 77% வந்து ஆற்றல் துறை மூலமாக தான் வெளியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றல் துறைனா என்ன? இந்த அணு உலை, அதுக்கப்புறம் அனல் மின் நிலையங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, இதில் நம்ம ஆற்றல் உற்பத்தி பண்ணுறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணுறோம், இதுலேருந்து தான் வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, சமாதான திட்டம் தமிழக அரசால் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆகஸ்ட் 16, 2023. நிறைய நிறுவனங்கள் வந்து வரி பாக்கியெல்லாம் கட்டாமல் அப்படியே நிலுவையில் வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் வரி பாக்கியை கட்டுறதுக்காக ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இப்போ உங்களுக்கு வந்து நிறைய ரூபாய் வரி பாக்கி இருக்குது அப்படின்னா, அதில் நீங்கள் இவ்வளோ ரூபா கட்டினா போதும், உங்கள் மேலே இருக்க அந்த வரி பாக்கி வழக்குகளை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்கானது தான் இந்த திட்டம். இந்த திட்டம் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி 15 வரைக்கும் தான் கொண்டு வந்திருந்தாங்க நம்ம தமிழக அரசு. ஆனால் இதில் நிறைய பேர் கட்டிகிட்டே இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இந்த திட்டத்தை மார்ச் 31 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த திட்டத்தில் 170 கோடி வந்து வசூலிச்சிருக்காங்க. அடுத்தது, பிற மாநிலங்கள் தொடர்பான சில கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எந்த மாநிலத்தின் முதல்வராக சம்பை சோரன் தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் ஜார்க்கண்ட். ஹேமந்த் சோரன் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அடுத்த முதல்வராக சம்பை சோரன் அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஹேமந்த் சோரன் வந்து நில மோசடி குற்றச்சாட்டில் அமலாக்கத்துறை வந்து கைது பண்ணிட்டாங்க. அதனால தான் அவர் ராஜினாமா பண்ணிட்டார். ஜார்க்கண்டுடைய ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன். ஜார்க்கண்டுடைய தலைநகர் ராஞ்சி. அடுத்தது, சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றிய முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தராகண்ட். உத்தராகண்டில் அனைத்து மதத்தினரும் விவாகரத்து, திருமணம் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறதுக்காக ஒரே சட்டம் தான் பொருந்தும். முஸ்லீம்களுக்கு இது, கிறிஸ்தவர்களுக்கு இது, சீக்கியர்களுக்கு இப்படி, இந்துக்களுக்கு இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி தான். எந்த மதத்தின் அடிப்படையில எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சட்டம்லாம் இருக்காது, எல்லாமே சேர்த்து ஒன்றே தான். ஓகேவா? ஆனாலுமே பட்டியல் பழங்குடியின மக்கள் வந்து இந்த மசோதாக்குள்ளே வரமாட்டாங்க. ஓகே, உத்தராகண்டுடைய முதல்வர் புஷ்கர் சிங் தாமி, உத்தராகண்டுடைய ஆளுநர் குர்மீத் சிங். இந்த மாதிரி எல்லா மாநிலத்துடைய முதல்வர் பேரும் ஆளுநர் பேரையுமே தெரிஞ்சுக்கணும். அதுவுமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது, கங்காதிரி பசுக்களை பாதுகாக்க இந்தியாவின் முதல் பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட்டது? வாரணாசி. வாரணாசியில் உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது, அங்கே தான் அமைச்சிருக்காங்க. கங்காதிரி பசுகள் பார்த்திங்க அப்படின்னா கங்கை நதிக்கரையில் உருவாச்சு, காலங்காலமாக அங்கேயே உருவாகி இருந்தது. ஓகே, காஜ் நேமு எலுமிச்சை எந்த மாநிலத்தின் பழமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அசாம். இந்த பழத்திற்கு 2019 ஆண்டு புவிசார் குறியீடு கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை மாநில பழமாகவே அசாம் அறிவிச்சிட்டாங்க. இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவை எங்கு தொடங்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் உத்தராகண்ட். உத்தராகண்டில் ரிஷிகேஷ்லேருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை வரைக்கும் இந்த சேவை வந்து செயல்படுத்த போகிறாங்க. அதாவது ஒருத்தங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா இது வரைக்கும் ஆம்புலன்ஸ் இந்த வாகனங்கள் தானே வரும், இனிமேல் வந்து ஹெலிகாப்டரே வரும் அங்கே, நமக்கெல்லாம் அங்கே. ஓகேவா? மத்திய விமான போக்குவரத்து துறை யார் அப்படின்னா ஜோதிராதித்ய சிந்தியா. உத்தராகண்டுடைய முதல்வர் புஷ்கர் சிங் தாமி. நம்ம நாட்டிலேயே முதலாக ட்ரோன் மூலமாக ரத்தம் விநியோகம் செய்யப்பட்டது எங்கே அப்படின்னா டெல்லியில் 2023 ஆண்டில். அடுத்தது, வன்மித்ரா திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. இதன் அப்படின்னா ஹரியானாவில் இருக்கிற இளைஞர்கள் மட்டும் கிடையாது, 18 வயதுலேருந்து 60 வயதில் இருக்கவங்க மரம் நட்டாங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க கவர்மெண்ட். ஓகேவா? ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா, ஆண்டு வருமானம் 1.8 லட்சத்துக்கு குறைவாக இருக்கிற குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்கள் அல்லது யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஓகேவா?
ஒருத்தங்க அதிகபட்சமாக 1000 மரங்கள் நடலாம். ஹரியானாவுடைய முதல்வர் மனோகர்லால் கட்டர். அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 100% குடிநீர் இணைப்பு வழங்கிய முதல் வடகிழக்கு மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். ஜல்ஜீவன் திட்டம் இது வந்து மெயின்ஸில் கூட கேட்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே படித்து வச்சுங்க. ஜல்ஜீவன் திட்டம் இதை ஹர்கர் ஜல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஹர்கர் ஜல் அப்படின்னா ஹிந்தியில் என்ன அர்த்தம்னா அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த திட்டத்தை 2019 ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதில் என்ன இலக்கு வச்சாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். கிராமப்புற வீடுகள் தான், நகர்ப்புறத்தில் உள்ளது கிடையாது. கிராமப்புற வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. எந்த ஆண்டுக்குள்ளாடி அப்படின்னா இந்த ஆண்டுக்குள்ளாடி 2024 ஆண்டுக்குள்ளாடி. இதே மாதிரி ஏதாவது ஒரு மாநிலம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா ஆமாம் கொடுத்துருக்காங்க. முதலாக இந்த மாதிரி 100% குடிநீர் இணைப்பு கொடுத்த மாநிலம் எதுன்னா கோவா. முதல் யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ. முதல் வடகிழக்கு மாநிலம் எது அப்படின்னா இப்போ அருணாச்சல பிரதேசத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் 100% இணைப்பு வந்து குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவச் என்பது என்ன வகையான கருவி? இதற்கான ஆன்சர் ரயில் விபத்து தடுப்பு கருவி. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். முதலாக இந்த கவச் ரயில் கருவி பார்த்தீங்க அப்படின்னா வந்தே பாரத் ரயிலில் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. ஆக்ரா ரயில்வே தான் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா இப்போது 2 ரயில் எதிரில் வருது, மோதுறதுக்கு மாதிரி வருது, டிரைவர் வந்து கவனிக்கலை அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கிங்களேன். 2 ட்ரெயினுடைய டிரைவருமே கவனிக்கலை அப்படின்னாலும் இந்த ரயில் பார்த்திங்க அப்படின்னா கவச் கருவி 2 ரயில்களே இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே பிரேக் போட்டு அந்த ரயில்கள் வந்து நின்றோம். இதனால் விபத்து தடுக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் சிவப்பு சிக்னலை பார்த்தாலுமே அது நிற்கும். இதே மாதிரி இந்த வந்தே பாரத் ரயில் 160 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி இருக்கு. ஆனாலும் சிவப்பு சிக்னலை பார்த்த உடனே அது நின்றுருக்கு, வேகத்தை குறைத்து நின்றுருக்கு. ஓகே, அதான் இந்த கவச் கருவியுடைய ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது வேலை இல்லா இளைஞர்களுக்கு ஸ்வயம் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. வேலை இல்லா இளைஞர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் கடன் கொடுக்குற ஒரு திட்டம் தான் இந்த ஸ்வயம் அப்படிங்கிற திட்டம். ஒடிசா தொடங்கியிருக்காங்க. இளைஞர்கள் அப்படின்னா 18 வயதுலேருந்து 35 வயது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது. ஓகே, இது வட்டி இல்லாத கடன். ஓகே, ஒடிசாவுடைய முதல்வர் நவீன் பட்நாயக், ஒடிசாவுடைய ஆளுநர் ரகுவர் தாஸ். அடுத்தது இந்தியாவின் மிக அதிகமான மக்கள் செல்வாக்கு பெற்ற முதல்வர் யார்? இதற்கான ஆன்சர் நவீன் பட்நாயக். இந்தியா டுடே நியூஸ் பேப்பருடைய ரிப்போர்ட் தான் இது. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது, லைட்டாக பார்த்துருந்தா போதும். இந்தியாவிலேயே நிறைய மக்களுக்கு பிடிச்ச முதல்வர் யார் அப்படின்னா ஒடிசாவுடைய முதல்வரான நவீன் பட்நாயக். அந்த மாநிலத்துடைய மக்கள்கிட்ட தான் போய் கேட்பாங்க. 2ஆம் இடம் பிடித்தது உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வரான யோகி ஆதித்யநாத். 3ஆம் இடம் பிடித்தது அஸ்ஸாமுடைய முதல்வரான ஹிமந்த பிஸ்வ சர்மா. இவங்க முதல் 3 மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடெல்லாம் அவங்க கணக்கில் எடுக்கலை. அதாவது தமிழ்நாட்டில் வந்து முதல் 3 இடம் வந்து பிடிக்கலை. அடுத்தது இந்தியாவின் முதல் திறன் இந்தியா மையம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. ஒடிசாவில் சம்பல்பூரில் தான் தொடங்கியிருக்காங்க. ஸ்கில் இந்தியா திட்டத்தில் 2015ஆம் ஆண்டு இதை தொடங்கியிருந்தாங்க. என்ன ஒரு நோக்கம்னா 400 கோடி பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றது தான். 400 கோடி பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத நோக்கம். அதோடைய அடிப்படையில் இப்போது இந்தியாவுடைய முதல் ஸ்கில் இந்தியா சென்டரை தொடங்கியிருக்காங்க. திறன் இந்தியா மையத்தை தொடங்கியிருக்காங்க. தொழில் தொடர்பான திறன் பயிற்சிகள் தான் இதில் வழங்கப்படும். அடுத்தது இது முக்கியமான ஒரு கொஸ்டின். பள்ளி மாணவர்களுக்கு சிறுதானிய பானம் வழங்கும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கர்நாடகா. மத்திய உணவு திட்டத்தில் ஒரு பகுதியாக இதை செயல்படுத்த போகிறாங்க. கர்நாடகாவுடைய முதல்வர் சித்தராமையா, கர்நாடகாவுடைய ஆளுநர் தாவர்சந்த் கெலாட். அடுத்தது இஸ்லாமிய திருமணங்கள் விவகாரத்து பதிவு சட்டம் 1935 தற்போது எந்த மாநிலத்தில் ரத்து செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். இப்போது எதற்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா திருமண வயதிற்கு முன்னாடியே திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அதனால தான் இந்த சட்டத்தை வந்து ரத்து பண்ணுறாங்க. ஏன்னா பெண்களுக்கு அதிகாரப்பூர்வமான திருமண வயது 18, ஆண்களுக்கு 21. ஆனால் இந்த அஸ்ஸாமில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப குறைந்த வயதிலேயே வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போது இதை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராதுல்ல. அஸ்ஸாமுடைய முதல்வர் யார்? ஹிமந்த பிஸ்வ சர்மா. அஸ்ஸாமுடைய ஆளுநர் குலாப் சந்த் கட்டாரியா. அஸ்ஸாம் ஒரு இலக்கு வச்சுருக்காங்க, குழந்தை திருமணம் இல்லாத அஸ்ஸாமா 2026ஆவது ஆண்டை வந்து மாத்திரம். 2026ஆவது ஆண்டுக்குள்ளாடி அஸ்ஸாமில் குழந்தை திருமணமே இருக்காது அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். அடுத்தது நமோ ஷெட்காரி மகா சன்மன் நிதி என்பது எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் திட்டம்? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா.
விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வழங்குற ஒரு திட்டம் தான் இது. ஏற்கனவே பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி கீழே 6000 ரூபாய் ஒரு வருஷம் பெறுறாங்க. அப்படி பார்க்கும்போது மகாராஷ்டிரா விவசாயிகளுக்கு ரொம்ப அதிகமான லக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு வருஷம் 12000 ரூபாய் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது உலகம் சம்பந்தமான சில கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எந்த நாட்டின் புதிய அதிபராக அகமது அவாத் பின் முபாரக் நியமிக்கப்பட்டார்? இதற்கான ஆன்சர் ஏமன். ஏமனுடைய தலைநகர் சனா. அடுத்தது இல்ஹாம் அலியேவ் எந்த நாட்டின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றார்? இதற்கான ஆன்சர் அஜர்பைஜான். அஜர்பைஜானுடைய தலைநகர் பாகு. அபுதாபியில் முதல் இந்து கோயிலை திறந்து வைத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் பிரதமர் மோடி. அந்த கோயிலுடைய பேர் பாப்ஸ் ஹிந்து மந்திர். பாப்ஸ்னா போச்சன்வாசி அக்ஷர் புருஷோத்தம் சுவாமிநாராயணன் சன்ஸ்தா அப்படிங்கிறது தான். போச்சன்வாசி அக்ஷர்தம் புருஷோத்தம் சுவாமிநாராயண் சன்ஸ்தா. இடம் வந்து அபுதாபி, ஐக்கிய அரபு அமீரகத்துடைய தலைநகர். இது ஐக்கிய அரபு அமீரக நாட்டுடைய மிகப்பெரிய இந்து கோயில். இதில் என்ன சிறப்புனா, ஐக்கிய அரபு அமீரகத்துடைய அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் அவரே இந்த கோயிலுக்கு நிலத்தை நன்கொடையாக கொடுத்திருந்தார். அடுத்தது யூபிஐ ரூபே அட்டை சேவையை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் அபுதாபி. அபுதாபியுடைய அரசர் நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம். அபுதாபியுடைய அதிபர் யாருன்னா ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான். இப்போது நம்முடைய பிரதமர் மோடி இந்தியாவுடைய யூபி அடிப்படையிலான ரூபே அட்டை சேவையை அங்கேயும் தொடங்கி வச்சுருக்காரு. இந்த ரூபே அடிப்படையிலான ஜெய்வான் அப்படிங்கிற அட்டையை தான் அவர் தொடங்கி வச்சுருக்காரு. அதே மாதிரி நம்ம இந்தியாவுடைய யூபிஐயும் அதே மாதிரி அங்கே யூஏயில் இருக்கிற ஆனி அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் இணைக்கிறதுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அடுத்தது பாரத் மார்ட் என்ற வசதியை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் துபாய். இந்திய பொருட்களுடைய விற்பனை கூடமாக இந்த பாரத் மார்ட் இருக்கும். நிறைய பொருட்களை இதில் வந்து சேமித்து வைக்க முடியும். ஏன்னா இந்திய வணிகர்கள் அங்கே போகிறாங்க, ஆனால் அங்கே சேமித்து வைக்கிறதுக்கான வசதிகள் வந்து இருக்குது. ரொம்ப அதிகமாக காசு கேட்குறாங்க. ஆனால் நம்ம இந்தியா சார்பிலே ஒன்று அமைச்சு அதில் வந்து கொஞ்சம் காசு குறைவாகவே சேமித்து வச்சுக்கலாம். ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தனி எந்த நாட்டின் அரசர்? இதற்கான ஆன்சர் கத்தார். கத்தாரில் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்தாங்க அப்படின்னு நம்ம இந்தியாவை சேர்ந்த 8 கடற்படை அதிகாரிகளுக்கு மரண தண்டனை வந்து விதிச்சிருந்தாங்க. நம்முடைய பிரதமர் மோடியுடைய வலியுறுத்தலின் பேரில் அவங்க 8 பேருக்குமே விடுதலை வழங்கியிருந்தாங்க. ஓகே, அதனால் நேரில் பார்த்து நன்றி சொல்ல போயிருந்தார். கத்தாருடைய தலைநகர் வந்து தோஹா. ஓகே, அடுத்தது உலகின் முதல் மர செயற்கைக்கோளை உருவாக்கிய நாடுகள் எவை? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா மற்றும் ஜப்பான். அமெரிக்காவுடைய விண்வெளி நிறுவனமான நாசா மற்றும் ஜப்பானுடைய விண்வெளி நிறுவனமான ஜாக்ஸா 2 பேரும் உருவாக்கியிருக்காங்க. நாசாவுடைய விரிவாக்கம் நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. ஜாக்ஸாவுடையது ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது. இவங்க உலகத்துடைய முதல் மர செயற்கைக்கோளை உருவாக்கியிருக்காங்க. அதோடைய பேர் லிக்னோசாட் அப்படிங்கிறது. என்ன மரம்? மாக்னோலியா அப்படிங்கிற மரம். இப்போ நிறைய செயற்கைக்கோள்னால செயல் இழந்ததுக்கப்புறம் விண்வெளியில் ரொம்ப குப்பையாக தான் கிடக்கு. ஆனால் அதெல்லாமே நம்ம மரமாக கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்காலத்தில் மாற்றிட்டோன்னா அப்படியே அதை அங்கேயே எரிச்சு விட்டுறலாம். ஓகே, அடுத்தது 60வது சர்வதேச பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மியூனிக். மியூனிக்குங்கிறது ஜெர்மனியில் இருக்குது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் நம்ம இந்தியா சார்பில் போய் கலந்து கொண்டார். 1963ஆவது ஆண்டிலிருந்தே இந்த மியூனிக் பாதுகாப்பு அமைப்பு வந்து தொடங்கி நடந்துட்டு தான் இருக்குது. ஜெர்மனியுடைய பிரதமர் ஓலாஃப் ஸ்கால்ஸ் அப்படிங்கிறவர். ஓகே, ஜெர்மனியுடைய பிரதமர் கூட ஒரு எக்ஸாமில் கேட்டாங்க. அடுத்தது ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சிங்கப்பூர். இதோடைய பேர் சிங்கப்பூர் ஏர் ஷோ அப்படிங்கிறது. நம்ம இந்தியா உட்பட 50 மேற்பட்ட நாடுகள் வந்து இதில் பங்கேற்றாங்க. இந்த வானத்தில் வந்து ஏரோப்ளைன் வந்து வித்தியாசமாக ரவுண்ட் அடிக்கிறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி அழகழகாக பண்ணுவாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நிலவில் தரையிறங்கிய முதல் தனியார் விண்கலம் எது? இதற்கான ஆன்சர் ஒடிஷியஸ். அமெரிக்காவை சார்ந்த இன்ஸ்டிடியூட் மிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இது நிலவுக்கு அனுப்பியிருந்தாங்க. 1972ஆவது ஆண்டுக்கு அப்புறம் நிலவில் தரையிறங்குற அமெரிக்காவுடைய விண்கலம் இதுதான். ஏன்னா கடைசியாக அமெரிக்கா அனுப்புனது அப்போ தான். ஓகே, இந்த கொஸ்டின் இதில் பாருங்கள். 1972 அப்பல்லோ 17 அப்படிங்கிறது தான் லாஸ்ட்டாக அனுப்பியிருந்தாங்க. ஆனால் நிலவில் மனிதர்களை தரையிறக்குனது இல்லை, அது எந்த விண்கலம் அப்படின்னா அது அப்பல்லோ 11 அப்படிங்கிற விண்கலம். அந்த திட்டத்துடைய பேரே அப்பல்லோ 11 அப்படிங்கிற திட்டம் தான். ஓகேவா? 1969ஆவது ஆண்டு தான் இந்த மாதிரி தரையிறக்குனாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் முன்மூலாக வந்து நிலவில் காலடி வைத்தவர். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது
உலக வர்த்தக அமைப்பின் 13வது அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் அபுதாபி. அபுதாபி அப்படிங்கிறது ஐக்கிய அரபு அமீரகத்துடைய தலைநகர் தான். இதில் உலக வர்த்தக அமைப்புடைய 13வது அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. இது முக்கியமானது தான். இது பிப்ரவரி 26 மார்ச் 2 வரைக்கும் நடைபெற்றது. நம்ம மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் போய் கலந்து கொண்டார். உலக வர்த்தக அமைப்பு 1995 ஆண்டு ஜனவரி 1 உருவாக்கியிருந்தாங்க. ஏற்கனவே ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இது எப்போ உருவாக்கியிருந்தாங்கன்னு. இதோடைய தலைமையகம் சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜெனீவா நகரில் இருக்குது. அடுத்தது நம்ம இந்திய அரசுடைய சில இலக்குகளை பார்க்கலாம். 2024 ஆண்டுக்குடைய முடிவுக்குள்ளாடி ஜல்ஜீவன் திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது இலக்கு. நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம், கிராமப்புற வீடுகளில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கிற கிராமப்புற வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜல்ஜீவன் திட்டம். இதை ஹர்கர் ஜல் அப்படின்ற மாதிரி கூட கேட்பாங்க, சரியா? அடுத்தது இந்தியாவில் 2025 ஆண்டுக்குள்ளாடி காசு நோயை ஒழிக்கணும் அப்படிங்கிற இலக்கு வச்சுருக்கோம். 2027 ஆண்டுக்குள்ளாடி உலகத்துடைய 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சுருக்கோம். இப்போ நம்ம உலகத்துடைய 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடு. அடுத்தது 2030 ஆண்டுக்குள்ளாடி 2 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிற இலக்கு வச்சுருக்கோம். 2036 ஆண்டுக்குள்ளாடி ஒலிம்பிக் போட்டிக்கு நம்ம இந்தியாவை தயார் பண்ணணும் அப்படிங்கிற இலக்கு. 2040 ஆண்டுக்குள்ளாடி நிலவில் முதலாக ஒரு இந்தியனை தரையிறக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு. 2047 ஆண்டு நம்ம இந்தியா வல்லரசு ஆகணும், அதாவது வளர்ச்சி அடைந்த இந்தியா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி அறிவால் செல் இரத்த சோகை நோயை ஒழிக்கணும் அப்படின்னு 2047 ஆண்டு இலக்கு வச்சுருக்கோம். அடுத்து 2070 ஆண்டில் பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு இலக்கு அப்படிங்கிற இலக்கு வச்சுருக்கோம். அதாவது 2070க்கு அப்புறம் நம்ம இந்தியாவிலேருந்து எந்த ஒரு கார்பனும் வெளியில் வராது, புகை வழியில் வராது, நிறுவனங்கள்லேருந்து புகை வராது, வாகனங்கள்லேருந்து புகை வராது அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சுருக்கோம். ஓகே, பாதுகாப்புத்துறை சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ். ஐஎன்எஸ் சந்தாயக் என்பது என்ன வகையான கப்பல்? இதற்கான ஆன்சர் ஆய்வு கப்பல். இந்த மாதிரி தான் கேட்பாங்க, சரிங்களா? நம்ம இந்தியாவுடைய முதல் மிகப்பெரிய ஆய்வு கப்பல் இந்த ஐஎன்எஸ் சந்தாயக் தான். இதை கொல்கத்தாவில் இருக்கிற கார்டன் ரீச் கப்பல் கட்டும் கப்பல் கட்டும் நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. நம்ம எக்ஸாமில் கேட்டாங்க, போலீஸ் எக்ஸாமில் கேட்டாங்க, கார்டன் ரீச் கப்பல் கட்டும் நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கொல்கத்தாவில் தான் இருக்குது. நம்ம இந்திய கடற்படை தலைமை தளபதி யாருன்னா ஹரிகுமார். அடுத்தது அபியாஸ் என்ற ஏவுகணை எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அபியாஸ் அப்படிங்கிறது அதிவேக வான்வெளி தாக்குதல் ஏவுகணை. இதை டிஆர்டிஓ தான் உருவாக்கியிருக்காங்க. டிஆர்டிஓனா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தமிழில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. டிஆர்டிஓடைய தலைவர் யாருன்னா சமீர் காமத். இதுவுமே ரொம்ப முக்கியமானது தான். இதை இப்போ 4 முறை சோதனை பண்ணியிருக்காங்க, வெற்றிகரமாகவே சோதனை பண்ணாங்க. ஒடிசாவில் சண்டிப்பூரில் ஒருங்கிணைந்த சோதனை பகுதி இருக்குது, அங்கே தான் இதை சோதனை பண்ணாங்க. ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, சண்டிப்பூர் ஒருங்கிணைந்த சோதனை தளம் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க, ஒடிசாவில். அதுக்கப்புறம் சில முக்கியமான பயிற்சிகள் பார்க்கலாம். எக்ஸசைஸ் வாயு சக்தி, இது நம்ம விமானப்படை சார்பில் நடத்தின ஒரு பயிற்சி. ஜெய்சால்மாரில் பொக்ரானில் தான் நடைபெற்றது இது. அடுத்தது ஜெய்சால்மார் அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்குது. மிலன் 2024 அப்படிங்கிற பயிற்சி இதில் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பெரிய பயிற்சி இது. 50க்கு மேலே நிறைய நாடுகள் இதில் பங்கேற்றாங்க. இது ஒரு கடற்படை கூட்டு பயிற்சி. இதை இந்திய கடற்படை தான் இதை நடத்துனாங்க. விசாகப்பட்டினத்தில் தான் இது நடத்துனாங்க. ஓகேவா, நம்ம இந்தியா நடத்துகிறாங்க, பெரிய பயிற்சி, 50க்கு மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றாங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு அர்த்தம். இதை பிப்ரவரி 19 27 வரைக்கும் நடைபெற்றது. இது 12வது பதிப்பு. அடுத்தது சாந்தி பிரயாஸ் 4. இது என்னன்னா, இது பன்னாட்டு அமைதி காக்கும் பயிற்சி. இது எங்கே நடந்ததுன்னா காத்மாண்டுவில் நடந்தது, நேபாளில் காத்மாண்டுவில் நடந்தது. இதில் 19 நாடுகள் பங்கேற்றாங்க. இதை நடத்தின அமைப்பு நேபாளி ஆர்மி மற்றும் யூஎஸ் இண்டோ பசிபிக் கமாண்ட். ஓகே, அடுத்தது எக்ஸசைஸ் தர்மா கார்டியன். இது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கு இடையில நடந்த ஒரு பயிற்சி. இந்த மாதிரி 2 நாடுகள் நடத்தின பயிற்சியில் நம்ம 3 விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல அது எந்த 2 நாடுகளுக்கு இடையில நடைபெற பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணோம். இது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கு இடையில நடைபெற பயிற்சி. இரண்டாவது, இது என்ன வகையான பயிற்சி, இராணுவ பயிற்சியா இல்லை விமானப்படை பயிற்சியா இல்லை கடற்படை பயிற்சி அப்படிங்கிற நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ பயிற்சி. மூன்றாவது, அது எங்கே நடைபெற்றது அப்படிங்கிற பார்க்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தானில் மகாஜன் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தில் தான் நடைபெற்றது. நம்ம இங்கே கூட பார்த்துருப்போம்ல, சாரி இங்கே பார்க்கல, இங்கே பார்த்தது வேறு. ஓகே, அடுத்தது தோஸ்தி 16 அப்படிங்கிற பயிற்சி. இது இந்தியா, இலங்கை, மாலத்தீவு இந்த 3 நாடுகளும் சேர்த்து நடத்தின ஒரு பயிற்சி.
சேர்ந்து நடத்தியிருந்தாலுமே இது கண்காணிப்பு நாடு, அதாவது வங்காளதேசம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், பங்கேற்க முடியாது, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இது என்ன வகையான பயிற்சினா, இது ஒரு கடலோர காவல் படை பயிற்சி. இது எங்கே நடைபெற்றதுன்னா மாலத்தீவுகளில் தான் நடைபெற்றது. அடுத்து பாருங்கள், சில முக்கியமானவங்க மரணம் அடைந்திருக்காங்க, அவங்கள பற்றி பார்க்கலாம். நமீபியாவுடைய அதிபர் ஹாகே ஹென்ஹோப் அப்படிங்கிறவர் மரணம் அடைந்தார். புற்றுநோயினால் தான் மரணம் அடைந்திருக்காரு. அது மாதிரி மருத்துவர் நித்யா ஆனந்த் அவர் மரணம் அடைந்திருக்காரு. நம்ம இந்தியாவுடைய முதல் வாய்வழி கருத்தடை மாத்திரை சாஹேலி அப்படிங்கிறத உருவாக்குனவர் இவர் தான். 1986 உருவாக்கியிருந்தார். அடுத்தது நம்ம இந்தியாவுடைய புகழ்பெற்ற சட்ட வல்லுநர் ஃபாலி நார்மன் அவர் இறந்துட்டார். இவர் உச்சநீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதியாக இருந்தவர். மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. அப்புறம் பிரபல ஹிந்தி மொழி ஹசல் பாடகரான பங்கஜ் உதாஸ் அவருமே மரணம் அடைந்திருக்காரு. இவர் குஜராத்தை சேர்ந்தவர். அடுத்தது சில ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் இது. இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதுலேயும் இந்த ஆண்டு நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள், இதில் முதலிடம் பிடித்தது மகாராஷ்டிரா, அதிகமான பதக்கங்கள் வென்று. 2ஆம் இடம் பிடித்தது நம்ம தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடெல்லாம் இவ்வளவு தூரம் வந்து வந்ததே கிடையாது, ஆனால் இப்போ தான் இவ்வளோ உயர்ந்திருக்கும். 3ஆம் இடம் பிடித்தது ஹரியானா. இது எங்கெல்லாம் நடந்ததுன்னா நம்ம முழுக்க தமிழ்நாட்டில் தான் நடந்தது. சென்னை, திருச்சி, மதுரை, கோவையில் நடந்தது. ஜனவரி 19 31 வரைக்கும் நடந்தது. இதற்கான சின்னம் ரொம்ப முக்கியமானது, வீரமங்கை வேலு நாச்சியார் அப்படிங்கிறது தான். வெறுமனே வீரமங்கைன்னு கூட கொடுப்பாங்க. ஓகே, அடுத்தது ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெய்சா. அமித்ஷா இருக்கார்ல, அவருடைய மகன் தான் ஜெய்சா. ஜெய்சா வந்து 3வது முறையாக ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இவர் தான் இப்போ பிசிசிஐடைய செயலாளராக இருக்கார். ஆனால் பிசிசிஐடைய பிரசிடென்ட், பிசிசிஐடைய தலைவர் யார் அப்படின்னா ரோஜர் பின்னி அப்படிங்கிறவர். இந்த பிக்சரில் வலது பக்கத்தில் இருக்கிறவர் தான் ரோஜர் பின்னி. அடுத்தது கெய்ரோவில் நடைபெற்ற ஐஎஸ்எஸ்எஃப் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. கெய்ரோவில் ஐஎஸ்எஸ்எஃப் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நடந்தது. இதில் அதிகமான பதக்கங்கள் வென்று நம்ம இந்தியா தான் முதலிடம் பெற்றிருக்கோம். இந்தியாவே 2 தங்கம் ஜெயிச்சிருந்தோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா திவ்யான்ஷ் சிங் பன்வார், இவர் ஆண்கள் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் ஒரு தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தார். அதே மாதிரி ரிதன் சங்வான் மற்றும் உஜ்வல் மாலிக், இவங்க 2 பேரும் இணைந்து ஒரு தங்கப்பதக்கம் ஜெயிச்சாங்க. இவங்க வந்து கலப்பு இரட்டையர் பிரிவு. கலப்பு இரட்டையர் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் இந்த மாதிரி இணைந்து விளையாடுற விளையாட்டு. இந்த போட்டி வந்து எகிப்துடைய தலைநகரான கெய்ரோவில் தான் நடைபெற்றது. அடுத்தது சிறந்த திருப்புமுனை வில்வித்தை வீராங்கனை விருது 2023 வென்ற இந்திய வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் அதிதி சுவாமி. இப்போது உலகத்தில் வில்வித்தை போட்டியை கட்டுப்படுத்துறதுல மிகப்பெரிய அமைப்பு அப்படின்னா அது உலக வில்வித்தை கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஓகேவா, இவங்களும் கட்டுப்படுத்துவாங்க. அதே மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, ஓகே சரி, இவங்க மட்டும்தான் இந்த வில்வித்தை போட்டியை வந்து கட்டுப்படுத்துறதுல மிகப்பெரிய ஒரு அமைப்பு. இவங்க பார்த்திங்க அப்படின்னா இப்போது 2023 ஆண்டுக்கான சிறந்த விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவை சேர்ந்த 2 பேருக்கு 2 விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. ஒன்று சிறந்த திருப்புமுனை வில்வித்தை வீராங்கனை விருது. இது 17 வயதை சார்ந்த அதிதி சுவாமிக்கு வந்து வழங்கியிருக்காங்க. 17 வயதில் இந்தியாவுடைய முதல் வில்வித்தை வீராங்கனை, அதாவது இந்தியாவுடைய முதல் வில்வித்தை உலக சாம்பியன் வந்து ஆயிருக்காங்க இவங்க. அதே மாதிரி செர்ஜியோ பாக்னி, இவங்க இந்தியாவுடைய பயிற்சியாளர், வில்வித்தை பயிற்சியாளர். இவங்க வந்து சிறந்த வில்வித்தை பயிற்சியாளர் அப்படிங்கிற விருது பெற்றிருக்காங்க. ஓகே, அப்படின்னு பார்க்கும்போது 2 விருதுகள் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கு. அடுத்தது 2026 ஆண்டு ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டி எங்கு தொடங்க உள்ளது? இதற்கான ஆன்சர் மெக்சிகோ. 2026 ஆண்டில் ஃபிஃபா கால்பந்து போட்டி தொடக்க விழா மெக்சிகோவில் நடைபெற போகுது. இறுதிப் போட்டி வந்து நியூயார்க்கில் நடைபெற போகுது. மொத்தமாக இது 3 நாடுகளில் நடைபெற போகுது. வட அமெரிக்கா கண்டத்தில் இருக்கிற 3 நாடுகளுமே, அதாவது அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, இந்த 3 நாடுகளையும் இது நடைபெற போகுது. கடைசியாக 2022 தான் இந்த போட்டி நடைபெற்றது, கத்தாரில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற அணி வந்து அர்ஜென்டினா. ஓகே, இது நிறைய எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அடுத்தது 75வது ஸ்ட்ராஞ்சா சர்வதேச குத்துச்சண்டை போட்டி எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சோஃபியா. சோஃபியானா அது பல்கேரியாவுடைய தலைநகர். இதில் நம்ம இந்தியாவிலேருந்து சிலர் முக்கியமான பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. தங்கப்பதக்கம் வந்து அமித் பங்கால் ஜெயிச்சிருக்காரு. ஆடவர் 51 கிலோ எடைப்பிரிவு. இந்த 59 கிலோ எடைப்பிரிவுலாம் எக்ஸாமில் கேட்டது கிடையாது.
நீங்கள் இவர் என்ன விளையாட்டு கூட தொடர்புடையவர் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சிங்க. அதுக்கப்புறம் சச்சின் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. நிஹாத் ஜரீன் அவங்க வெள்ளிப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது 2024 ICC அண்டர்-19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஆஸ்திரேலியா. இது ஆண்களுக்கானது. ஆஸ்திரேலியா 4வது முறையாக வெற்றி பெற்றிருக்காங்க. அதிகமாக வென்றது இதில் அந்த அண்டர்-19 அப்படின்னா அது இந்தியா தான், 5 முறை வென்றிருக்கோம். இந்த போட்டி 2024 ஆண்டுக்கான போட்டி சவுத் ஆப்பிரிக்காவில் நடைபெற்றது, தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றது. அடுத்தது தற்போது காலமான தத்தாஜி ராவ் கெய்க்வாட் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் கிரிக்கெட். இவர் இந்திய அணியுடைய வயதான டெஸ்ட் கிரிக்கெட் வீரர். இவர் இந்திய அணியுடைய முன்னாள் கேப்டனாகவும் இருந்திருக்காரு. இப்போ இவர் இறந்திருக்காரு. அப்போது இந்தியாவுடைய மிக வயதான டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் தற்போது மரணமடைந்தார். அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க. தத்தாஜி ராவ் கெய்க்வாட் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். 1952 1961 ஆண்டு வரைக்கும் இந்திய அணிக்காக விளையாடியிருக்கார். அடுத்தது டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500 விக்கெட்டுகளை வீழ்த்திய 2வது இந்திய வீரர் யார்? இதற்கான ஆன்சர் ரவிச்சந்திரன் அஸ்வின். இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் தான் இந்த சாதனை அவர் படைத்திருந்தார். அப்படி பார்க்கும்போது முதல் வீரர் யாருன்னா அனில் கும்ப்ளே, 2வது வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின். அடுத்தது ஆசிய அணிகள் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இந்தியா இப்போ தான் முதலாக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கோம். இதில் இந்திய பெண்கள் அணி தான் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கோம். இதற்கான தலைமை, அதாவது இது யாருடைய தலைமையில் விளையாடினாங்கன்னா PV சிந்து இருக்காங்கல்ல, அவங்க தலைமையில் தான் விளையாடினாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த போட்டியில் இந்திய பெண்கள் அணி முதலாக சாம்பியன் பட்டம் வெல்றது இதுதான் முதல் முறை. இந்த போட்டியில் இறுதியில் தாய்லாந்தை வீழ்த்தி இந்தியா தங்கப்பதக்கம் ஜெயிச்சாங்க. இந்த போட்டி மலேசியாவுடைய ஷா ஆலம் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றது. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் சம்பந்தமான சில கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். சர்வதேச நாணய நிதியம் 2024-25 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை எவ்வளவாக கணித்தது? இதற்கான ஆன்சர் 6.5%. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதுதான் ஷார்ட்டாக IMF அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் இந்த மாதிரி கணிச்சிருக்காங்க. இதெல்லாமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இவங்களுடைய தலைமையகம் அமெரிக்காவுடைய தலைநகரான வாஷிங்டனில் இருக்குது. இனி கொஞ்சம் ஷார்ட் நியூஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதையுமே வேகமாக பார்த்துடலாம். நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் ஸ்பெயின் போயிருந்தார். அப்போது ஸ்பெயினை சேர்ந்த ரோக்கா நிறுவனம் 400 கோடி தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறோம் அப்படின்னு உறுதி அளிச்சிருந்தாங்க. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் முதலீடு பண்ண போகிறாங்க. புதிய குழாய்கள், இணைப்புகள் இதெல்லாமே உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு தொழிற்சாலையை உருவாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன நிறுவனம்னா, இந்த டாய்லெட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை உருவாக்குன ஒரு நிறுவனம் தான் இது. அதே மாதிரி ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கிற நிறுவனங்களை நாங்கள் விரிவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜெர்மனியை சேர்ந்த கப்பல் மற்றும் கண்டெய்னர் நிறுவனமான ஹெப்பக்லாய்ட் அப்படிங்கிற நிறுவனம், அவங்க தூத்துக்குடியிலையும் வேறு சில துறைமுக பகுதிகளையும் கண்டெய்னர் முனையங்களை அமைக்கிறதுக்காக ரூபாய் 2500 கோடி முதலீடு பண்ணுறோம் அப்படின்னு ஒப்புக்கொண்டாங்க. இந்த மாதிரி முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக தான் அவர் அங்கே போயிருந்தார். அடுத்தது ஜனவரி மாதத்தில் ஜிஎஸ்டியுடைய வசூல் ரூபாய் 1.72 லட்சம் கோடி. இதுவரைக்கும் ஜிஎஸ்டியிலே இது 2வது அதிகம். முதல் அதிகம் 2023 ஏப்ரல் மாதம், அது ரூபாய் 1.87 லட்சம் கோடியாக இருந்தது. ஜிஎஸ்டி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 2017 ஜூலை 1ஆம் தேதி. அடுத்தது சுல்தான் இப்ராஹிம் இஸ்கந்தர், இவர் மலேசியாவுடைய 17வது மன்னராக பொறுப்பேற்றார். இந்தியா 33,000 கோடி மதிப்பில் 31 MQ-9B ட்ரோன்களை வாங்கிறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அமெரிக்கா கூட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இதில் இந்திய கடற்படைக்கு 15, இராணுவத்திற்கு 8, விமானப்படைக்கு 8. பஞ்சாபுடைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர் ராஜினாமா பண்ணிட்டார். பஞ்சாபுடைய முதல்வர் பகவந்த் மான். நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய முதல் போக்குவரத்து வாகன கண்காட்சி அது டெல்லியில் நடைபெற்றது. இதுக்கு பேர் என்னென்னா பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ 2024 அப்படிங்கிறது. எக்ஸாமில் பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ 2024 அப்படிங்கிறது எங்கே நடந்து அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். ஆன்சர் டெல்லி. வட இந்தியாவுடைய முதல் மனித DNA வங்கி அது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தொடங்கியிருந்தாங்க. இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டு, இந்தியாவில் ஆண்டுக்கு 8000 பெண்கள் இந்த கருப்பை புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம கூட கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம், பெண்களில் அதிகம் மார்பகம் மற்றும் கருப்பை புற்றுநோய் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுதான் நிறைய பேருக்கு இந்த கருப்பை புற்றுநோய் இருக்குது, மார்பக புற்றுநோய் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமலே இருந்துடுறாங்க. ஓகே, இந்தியாவில் ஆண்டுக்கு 80,000 பெண்கள் இந்த கருப்பை புற்றுநோயினால் பாதிக்கப்படுறாங்க. அதில் 35,000 பேர் இறந்தே போகிறாங்க. உலக அளவில் 16% பெண்கள் தான் இந்தியாவில் இருக்காங்க. ஆனால் உலக அளவில் 3ல் 1 பெண்மணிக்கு கருப்பை புற்றுநோய் நம்ம இந்தியாவில் தான் நடக்குது. ஓகே, இப்போ மத்திய பட்ஜெட் என்ன சொன்னாங்கன்னா
9 வயதுலேருந்து 14 வயது சிறுமிகள் வந்து கருப்பை புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தணும், அப்படி செலுத்துறதை நாங்கள் ஊக்குவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 45-50 வயசுலாம் ஆகும்போது நீங்கள் பெண்மணியாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சீக்கிரமாக செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஈஸியாகவே அதை சரி பண்ணி முடிச்சிடலாம். அதனால தான். ஓகே, அதனால் இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கதே தெரிய மாட்டேங்குது. அடுத்தது, இந்திய இராணுவத்தில் 115 மில்லிமீட்டர் பீரங்கி குண்டு அது இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதை வந்து இன்னும் துல்லியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மியூனிஷன்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்துக்கு கூட நம்ம ஐஐடி சென்னை வந்து கூட்டு சேர்ந்துருக்காங்க. ஏன்னா முனிஷன்ஸ் இந்தியா நிறுவனம் தான் மியூனிஷன்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் தான் இது தயாரிச்சிட்ருக்காங்க. அடுத்தது, நீர் தடுப்பு மற்றும் மாசு கட்டுப்பாடு திருத்த மசோதா 2024 அதை இப்போ நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. அதனுடைய அடிப்படையில் இனிமேல் யாராவது நீரை மாசுபடுத்தாங்க அப்படின்னா அவங்கள ஜெயிலில் எல்லாம் பிடிச்சி போட மாட்டாங்க, அபராதம் மட்டும்தான் விதிப்பாங்க. அடுத்தது, 2024 ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த பறவைகள் மதிப்பீடு இது நம்ம தமிழக வனத்துறையினால் தமிழக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் மொத்தமாக 389 பறவை இனங்கள் இருக்குது. அதுவே எண்ணிக்கையில் பார்க்கும்போது 6,80,028 பறவைகள் இருக்குது. மொத்தமாக பறவை இனங்கள்னு பார்க்கும்போது 120 இனங்கள் வந்து நீர் பறவைகளாக இருக்குது. மீதி இருக்கிற 269 வந்து நிலப்பறவைகளாக இருக்குது. ஓகே, அதுவே எண்ணிக்கையில் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக நீர் பறவைகள் தான் இருக்குது. 79% நீர்ப்பறவைகளாக தான் இருக்குது, 21% தான் நிலப்பறவைகளாக இருக்குது. அடுத்தது, மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சொல்லியிருக்காங்க 2025 ஆண்டுக்குள்ளாடி 20 லட்சம் இந்தியர்களுக்கு ஏஐயில் திறன் பயிற்சி வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய சிஇஓ யார் அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த சத்ய நாதல்லா. அடுத்தது, இந்தியாவுடைய யூபிஐ பணப்பரிவர்த்தனையை இலங்கை மற்றும் மொரிஷியஸ் நாடுகளில் தொடங்கியிருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய யூபிஐயை ஏற்றுக்கொண்ட முதல் வெளிநாடு எதுனா நேபாளம். யூபிஐயை 2016 ஆண்டு ஏப்ரல் மாதம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஒரு எக்ஸாமில் யூபிஐயோடைய விரிவாக்கம் கேட்டிருந்தாங்க. யூபிஐயோடைய விரிவாக்கம் யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. அப்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், பூடான், நேபாளம் இந்த இடத்துல எல்லாமே யூபிஐ ஏற்றுக்கொண்டாங்க. இப்போது கூடுதலாக 2 நாடுகள், இப்படி பார்க்கும்போது மொத்தமாக 7 நாடுகளில் யூபிஐ வந்து ஏற்றுக்கொண்டிருக்காங்க நம்ம இந்தியாவோட யூபிஐ. அடுத்தது, கியாசனூர் வனநோய் இது ஒரு குரங்கு காய்ச்சல், ஒரு வைரஸ் தொற்று. 1957 கர்நாடகாவில் இதை கண்டுபிடிச்சாங்க. கர்நாடகாவில் கியாசனூர் அப்படிங்கிற வனத்தில் இருக்குது. இது உண்ணிகள் வழியாக பரவக்கூடிய ஒரு நோய். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது எதனால் இப்போ நியூஸில் வந்திருக்குன்னா, இப்போ சிலர் கர்நாடகாவில் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால தான். அடுத்தது, 2024 மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு 96.88 கோடி பேர் தகுதி பெற்றிருக்காங்க அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க. உலகிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட நாடு நம்ம இந்தியா தான். ஆண் வாக்காளர்கள் 49.72 கோடி பேர் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் 47.15 கோடி பேர் இருக்காங்க. அப்போது ஆண் வாக்காளர்கள் தான் அதிகம். 3ஆம் பாலினத்தவர்கள் 48,044 பேர் இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4,32,805 பேர் இருக்காங்க. தோராயமாக பார்த்துருந்தா போதும். ஓகேவா? அடுத்தது, 1995 2021 ஆண்டு வரைக்கும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பெற்றதில் 80% ஆண்களாக தான் இருக்காங்க. எதனால் பெண்கள் அவ்வளவு பண்ணலை அப்படின்ற மாதிரி விசாரிக்கணும் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் வெளியிட்டதே நாடாளுமன்றத்தில் தான். 2023 ஆண்டு அமெரிக்காவில் குடியுரிமை பெற்றவங்களில் ரொம்ப அதிகமானவங்க மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவங்க. 2ஆம் இடம் வந்து நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவங்க தான் ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்காங்க. அடுத்தது, இந்திய ரிசர்வ் வங்கி 2024-25 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கணித்திருக்காங்க. இது முக்கியமானது. இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புகளும் கணிக்கிறது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 2024-25 நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் அப்படின்னு இந்திய ரிசர்வ் வங்கி வந்து கணிக்கிறாங்க. அடுத்தது, கார்ட்டோசாட் 2 அப்படிங்கிற செயற்கைக்கோளை இஸ்ரோ வந்து 2007 ஆண்டு விண்ணுக்கு அனுப்பினாங்க. நகர்ப்புற திட்டமிடலுக்காக படங்கள் இருக்குல்ல, அதை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செயற்கைக்கோள். இப்போ இதை இந்திய கடலில் மூழ்கடிச்சிட்டாங்க. எதற்காக இந்திய கடலில் மூழ்கடிக்கணும் அப்படின்னா, இது செயலிழந்து போயிடுச்சு. அங்கேயே இருந்து விண்வெளி குப்பையாக ஆகிறத விட அதை கடலில் மூழ்கடிச்சு செயலிழக்க வச்சிடலாம் அதாவது கடலில் மூழ்கடிச்சு வந்து அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அதை வந்து மூழ்கடிச்சிட்டாங்க. அடுத்தது, ஃபிஃபா உடைய தரவரிசை, ஃபுட்பால் அமைப்பான ஃபிஃபா உடைய தரவரிசையில் இந்தியா 117வது இடத்துல இருக்கும். அதே மகளிர்
டெஸ்ட் கிரிக்கெட் அதிவேக இரட்டை சதம் அடித்து ஒருத்தங்க இப்போது சாதனை பண்ணியிருக்காங்க. யார் அவங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய வீராங்கனையான அனபில் சதர்லாண்ட். இவங்க 248 பந்துகளில் அதிவேகமாக இரட்டை சதம் அடித்திருக்காங்க. அதாவது 248 பந்துகளில் 200 ரன் அடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்தது யுவிகா யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம், இளம் விஞ்ஞானிகள் திட்டம். இது இஸ்ரோவுடைய திட்டம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் இருக்காங்கள்ல, 9ஆம் வகுப்பு மாணவர்கள், அவங்கள தான் இளைஞர்கள்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து இஸ்ரோவுக்கு கூட்டிகிட்டு கொஞ்ச நாள் பயிற்சி வழங்குவாங்க. அதற்காக இப்போ அழைப்புதல் வந்து விட்டுருந்தாங்க. நீங்கள் வேணும்னா அப்ளை பண்ணி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ ஸ்கூல்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணுவாங்க. அதுலேருந்து அவங்க செலக்ட் பண்ணி மாணவர்களை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது திட்டம் 2019 ஆண்டு மே மாதம் வந்து தொடங்கியிருந்தாங்க. ஓகே, இது கூட ஒரு எக்ஸாமில் கேட்டாங்க. யுவிகா அப்படிங்கிறது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டாங்க. இதை யார் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு கூட கேட்டாங்க. இஸ்ரோ தான் இதை செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது பாருங்கள், 2021 2023 ஆண்டு வரைக்கும் அரசு மருத்துவமனையில் நம்ம தமிழகத்திலேருந்து பார்க்கும்போது 8742 இள வயது பிரசவங்கள் நடந்திருக்கு. ஓகே, அதாவது இந்த திருமண வயதிற்கு குறைவாகவே கல்யாணம் பண்ணி அதனால் பிரசவமே நடந்திருக்கு. ரொம்ப அதிகமாக தருமபுரியில் தான் நடந்திருக்கு. 2வது இடம் கரூர், 3வது இடம் வந்து வேலூர். இது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கிடைக்கப்பெற்றது இந்த தகவல். அப்புறம் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம், அதை மதுரையில் இப்போ தொடங்கியிருந்தாங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய சாதிவாரி மக்கள் கணக்கு, அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற முதல்வரான சம்பை சொரேன் அவர் வந்து உத்தரவிட்டிருந்தார். அடுத்தது 2025 கல்வியாண்டிலிருந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்தல் வந்து ஆண்டுக்கு 2 முறை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த தேர்தலில் அவங்க நல்ல மார்க் எடுத்தாங்களோ அதை வந்து சூஸ் பண்ணால் போதும். அதனால வந்து ப்ரெஷர் ஆக வேண்டாம் எல்லா மாணவர்கள், அதுதான் இதோடைய நோக்கம். இது வந்து தமிழக அரசுக்கெல்லாம் பொருந்தாது, சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு மட்டும்தான் பொருந்தும். புத்தக பை இல்லாத 10 நாட்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த போகிறாங்க. அதே மாதிரி புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதும் முறை அதையுமே செயல்படுத்த போகிறாங்க. இதுவுமே எல்லாமே சிபிஎஸ்சி தான். இது வந்து 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக இந்த புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதும் முறை. அடுத்தது வெள்ள மேலாண்மை மற்றும் எல்லை பகுதி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது நம்ம இந்தியாவில், செயல்படுத்திட்டு இருக்காங்க. இது வந்து 2021 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இப்போது இது 2025 2026 அந்த டைமுக்கும் இதை நீட்டிச்சிருக்காங்க. ஓகே, இது என்னென்னா இந்த வெள்ளம்லாம் இருக்குல்ல, திடீர்னு ஃப்ளட்டு வந்துச்சு, அதே மாதிரி இந்த கரையோரங்களில் இருக்கிற வீடுகள், அதே மாதிரி கடற்கரையில் இருக்கிற வீடுகள், அங்கெல்லாம் பாதுகாக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். அது வந்து 2026 ஆண்டு வரைக்கும் இப்போ நீட்டிச்சிருக்காங்க. அப்புறம் காங்கிரஸ் எம்பியான சசி தரூருக்கு பிரான்ஸ் நாட்டுடைய உயரிய விருதான செவாலியர் விருது வழங்கியிருக்காங்க. இந்த செவாலியர் விருதில் பல ரகம் இருக்குது. அதில் ஒரு விருது தான் செவாலியர் டி லெஜியன் டி ஹானர் அப்படிங்கிறது. இங்கிலீஷில் இதை நைட் ஆஃப் த லெஜியன் ஆஃப் ஹானர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எக்ஸாமில் இந்த பேரெல்லாம் கேட்க மாட்டாங்க. செவாலியர் விருது யாருக்கு கிடைத்தது அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. சரியா? அடுத்தது இப்போது உலகத்துடைய மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் 3வது இடத்துல இருந்த ஜப்பான் இப்போ 4வது நாடாக போயிருக்கு. முதலிடத்தில் இப்போ உலகத்துடைய மிகப்பெரிய பொருளாதார நாடுனா அமெரிக்கா, 2ஆம் இடம் சீனா, 3ஆம் இடம் இப்போ ஜெர்மனி வந்திருக்காங்க, 4வது இடத்துல ஜப்பான் இருக்காங்க, 5வது இடத்துல இந்தியா இருக்கிறோம். ஓகே, அடுத்தது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் மைத்தேயி மற்றும் நாகா குகி பழங்குடியின மக்களுக்கு இடையில் மிகப்பெரிய அளவில் கலவரம் உருவாகி இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே மைத்தேயி பழங்குடியின மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களை பட்டியலின பிரிவில் சேருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போது அதற்காக அங்கே இருக்கிற மணிப்பூர் உயர் நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா, ஆமாம் கரெக்டு, இந்த மைத்தேயி பழங்குடியினர்களை பட்டியலின மக்களாக சேர்க்கணும் அப்படின்னு போன மார்ச் மாதம் வந்து பரிந்துரை பண்ணாங்க. ஆனால் ஏற்கனவே பட்டியலினத்தில் இருக்கிற நாகா குகி பழங்குடியின மக்கள் அதை எதிர்த்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்கள நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க உண்மையாகவே பட்டியலினத்தில் வரமாட்டாங்க, எங்களுக்கான நிறைய உரிமைகள் வந்து இதனால் பறியிடப்படும், அதாவது பறி போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்து நிறைய பேரை கொல்லவும் செஞ்சிட்டாங்க. இப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, மணிப்பூர் உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி நாங்கள் மைத்தேயி பழங்குடியின மக்களை பட்டியலின பிரிவில் சேர்க்கணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணோம்ல, அந்த பரிந்துரையை திரும்ப வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு எக்ஸாமில் கேட்டாங்க, நாகா குகை பழங்குடியினர்கள்
எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது. இவங்க மணிப்பூரை சேர்ந்தவங்க. அடுத்தது சி விஜில் அப்படிங்கிற ஒரு செயலி, இது 2018ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. தேர்தல் குறித்த புகார்களை இதில் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 100 நிமிடங்களில் நடவடிக்கை எடுத்துருவாங்க. நம்ம இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா ராஜீவ்குமார். அடுத்தது தேசிய புள்ளியியல் அலுவலக அவங்க வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. NSSO நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் இவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 2022 ஜூலை 2023ஆவது ஆண்டு வரைக்கும் நடந்த ஒரு ஆய்வு தான் இது. இது என்னென்னா குடும்ப நுகர்வோர் செலவின ஆய்வு. அதான் இது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு குடும்பம் எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். 2011-12 பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடும்பம் 2630 ரூபா தான் செலவு பண்ணாங்க. அதுவே 2022-23 அது 6459 ரூபாய் அதிகமாக இருக்குது. நீங்கள் தோராயமாக பார்த்துருந்தா போதும், இவ்வளோ தெளிவாகலாம் கேட்க மாட்டாங்க. அடுத்தது கிராமப்புறங்களில் பார்க்கும்போது அது 1430 செலவு பண்ணாங்க 2011-12. அதுவே 2022-23 3773 ரூபா வந்து செலவு பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது 2 மடங்காக இது அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஆனால் தனிநபர் வருமானம் அது எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா நகர்ப்புறங்களில் 1.3 மடங்கு அதிகமாக இருக்குது, கிராமப்புறங்களில் 1.4 மடங்கு அதிகமாக இருக்குது. நகர்ப்புறங்களில் ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாருன்னா அவருக்கு 13,000 ரூபாய் இந்த 10 ஆண்டுகளில் அதிகமாக இருக்குது. அதே நேரம் கிராமப்புறங்களில் பார்க்கும்போது கிராமப்புறத்தில் ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருந்தார் அப்படின்னா இப்போ அவர் 14,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஆனால் விலைவாசி பார்க்கும்போது அது டபுளாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். அதே நேரம் ஒரு நாள் செலவு அப்படின்னு பார்க்கும்போது கிராமப்புறத்தில் பணக்காரர்கள் 350 ரூபா இப்போ செலவு பண்ணுறாங்க, ஏழைகள் 46 ரூபா தான் செலவு பண்ணுறாங்க. நகர்ப்புறத்தில் பார்க்கும்போது பணக்காரர்கள் 695 ரூபா செலவு பண்ணுறாங்க, ஏழைகள் 67 ரூபா தான் செலவு பண்ணுறாங்க. ரொம்பவே அதிகமாக செலவு செய்கிற மாநிலம் எது அப்படின்னா சிக்கிம். ரொம்பவே குறைவாக செலவு செய்கிற மாநிலம் எது அப்படின்னா சத்தீஸ்கர். இது பணக்காரர்களை மட்டும் சொல்லலை, பொதுவாகவே தான் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய செலவு ஒரு மாதம் அப்படி பார்க்கும்போது நகர்ப்புறத்தில் இப்போ 7230 ரூபா செலவு பண்ணுறாங்க, கிராமப்புறத்தில் 5310 ரூபா செலவு பண்ணுறாங்க. அடுத்தது பாரத் டெக்ஸ் 2024 அப்படிங்கிற ஜவுளி கண்காட்சி இப்போ டெல்லியில் தொடங்கியிருந்தாங்க. அதில் அவங்க கஸ்தூரி காட்டன் பாரத் அப்படிங்கிற பிராண்டை பற்றி சொல்லியிருந்தாங்க. 2023ஆவது ஆண்டில் இந்த பிராண்டை உருவாக்கியிருந்தாங்க. இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு எல்லாமே ஏற்றுமதி பண்ணுவாங்கல்ல, அதில் கஸ்தூரி காட்டன் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பிராண்ட் நேம். இப்போ வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்க இந்த கஸ்தூரி காட்டன் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே தூய்மையான காட்டன், இது நீங்கள் வாங்குங்க அப்படின்னு மத்திய அரசு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே. அடுத்தது மரியம் நவாஸ் இவங்க பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்துடைய முதல்வராக பதவியேற்றாங்க. நமக்கு எப்படி பஞ்சாப் மாநிலம் இருக்கோ அதே மாதிரி பாகிஸ்தானில் பஞ்சாப் அப்படிங்கிற மாகாணம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது பாகிஸ்தானில் ஒரு மாகாணத்துடைய முதல்வராகிற முதல் பெண் வந்து இவங்க தான். நமக்கு மாநிலம் மாதிரி அவங்களுக்கு மாகாணம் இருக்குது. இவங்க முன்னாள் பிரதமரான நவாஸ் ஷெரீப் அவங்களுடைய மகள். அடுத்தது ஹாக்கி இந்திய அமைப்புடைய முதல் தலைமை செயல் அதிகாரியாக யார் இருக்காங்க அப்படின்னா எலனா நார்மன். இவங்க இப்போது ராஜினாமா பண்ணிட்டாங்க. 13 ஆண்டுகள் இவங்க தான் இருந்தாங்க, முதலாகவே இவங்கள தான் தேர்வு பண்ணாங்க. இப்போ இவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஏன்னா 3 மாதங்கள் வந்து இவங்களுக்கு ஊதியம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக இவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. இந்த ஹாக்கி இந்திய அமைப்புடைய தலைவர் யார் அப்படின்னா பிரசிடென்ட் யாருன்னா திலீப் திர்கே அப்படிங்கிறவர் தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ், இதுவுமே ஒரு 5 நிமிடம் நம்ம பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். ஓகே. இந்திய கடலோர காவல்படை தினம் இது பிப்ரவரி 1ஆம் தேதி. 1977ஆவது ஆண்டு தான் பிப்ரவரி 1ஆம் தேதி இதை தொடங்கியிருந்தாங்க. இதே மாதிரி இந்தியன் ஆர்மி இந்திய ராணுவப்படை 1895 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இந்தியன் நேவி 1950 ஜனவரி 26ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் 1932 அக்டோபர் 8ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இந்த ஆண்டு இந்திய கடற்படை வந்து கடற்படை சிவிலியன்கள் ஆண்டு அப்படின்ற மாதிரி கொண்டாடுறாங்க. அது என்ன சிவிலியன்கள் அப்படின்னா கடற்படையில் சோல்ஜர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்கல்ல, இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, இன்னும் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு ஆண்டாக தான் இருக்கும். அவங்க மனைவி, அவங்க குழந்தைகள், இவங்களுக்கான ஒரு ஆண்டாக இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி கடைபிடிக்கிறாங்க. அடுத்தது உலக சதுப்பு நில தினம் பிப்ரவரி 2ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சதுப்பு நிலங்களும் மனித நல்வாழ்வும் அப்படிங்கிறது தான். ஓகே. அடுத்தது உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி 4ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா டுகெதர் வி சேலஞ்ச் தோஸ் இன் பவர். அதாவது நம்ம எல்லாருமே இணைந்து யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்கள வந்து சவால் விடுவோம், அதாவது சீக்கிரமே இந்த புற்றுநோயை நம்ம சரி பண்ணோம் அப்படிங்கிறது தான் மறைமுக சொல்ல வராங்க. அடுத்தது இந்திய எரிசக்தி வாரம். இது பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும். இதோட 2ஆம் பதிப்பை நம்முடைய பிரதமர் மோடி இப்போ கோவாவில் தொடங்கி வைத்தார். ஓகேவா. அதே மாதிரி தேசிய குடற்புழு நீக்கல் தினம்
இது என்னைக்குன்னா February 10ஆம் தேதி ஒரு தினம். அதே மாதிரி August 10ஆம் தேதி இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் விளையாடிட்டு அப்படியே கை கழுவாமல் சாப்பிட்றதுனால வயரில் எல்லாமே புழுக்கள் உருவாயிரும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஆண்டு 2 தினங்கள் ஆல்பெண்டசோல் மாத்திரை வந்து கொடுப்பாங்க. 1ஆம் வயதுலேருந்து 19ஆம் வயது குழந்தைகளுக்கு இந்த மாத்திரை வந்து கொடுப்பாங்க. உலக வானொலி தினம் இது February 13ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஒரு நூற்றாண்டு தகவல், பொழுதுபோக்கு மற்றும் கல்வி அப்படிங்கிறது. அடுத்தது புல்வாமா தாக்குதல் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் February 14ஆம் தேதி 2019 ஆண்டில் ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா அப்படிங்கிற பகுதியில் 40 CRPF வீரர்கள் வந்து இறந்தாங்க. அவங்க வந்து வாகனங்களில் போயிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது திடீர்னு எங்கேருந்தோ வந்த ஒரு வாகனம் மோதின உடனேயே அது வந்து வெடிச்சிச்சு. அதனால் இந்த நம்ம CRPF வீரர்கள் போயிருந்தாங்கல்ல அந்த வாகனம் கூட சேர்ந்து வெடிச்சு இதில் 40 CRPF வீரர்கள் வந்து இறந்துருக்காங்க. அடுத்தது தேசிய மகளிர் தினம் இது February 13ஆம் தேதி. இது சரோஜினி நாயுடு அவர்களுடைய பிறந்த தினம். 1879 ஆண்டு தான் இவங்க பிறந்தாங்க. அதுவே உலக மகளிர் தினம் வந்து March 8ஆம் தேதி. அடுத்தது உலக சமூக நீதி நாள் இது February 20ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இடைவெளிகளை குறைத்தல், கூட்டணிகளை உருவாக்குதல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக தாய்மொழி தினம் இது February 21ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பல மொழி கல்வி என்பது தலைமுறைகளுக்கு இடையேயான கற்றலின் தூண் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக சிந்தனை தினம் இது February 22ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நமது உலகம் நமது செழிக்கும் எதிர்காலம் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக அரசு சாரா அமைப்புகள் தினம் இது February 27ஆம் தேதி. NGO அமைப்புகள்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அதற்கான ஒரு தினம் தான். NGO அப்படின்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குதல், நிலையான நீடித்த இலக்குகளை அடைய NGOக்களின் பங்கு அப்படிங்கிறது. இந்த நிலையான நீடித்த இலக்குகள் அப்படிங்கிறது ஐநா சபை சார்பில் வெளியிடப்பட்ட இலக்கு. ஒரு 17 இலக்கு வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. யாருக்கும் பசி இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் பெண்களை சமமாக நடத்தணும், இந்த மாதிரி ஒரு 17 இலக்குகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம பள்ளி பாடப்புத்தகங்களில் கூட நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது தேசிய அறிவியல் தினம் இது February 28ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உள்நாட்டு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது. எதற்காக இந்த ஒரு தினத்தை நம்ம தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னா ராமன் விளைவு 1928ஆம் ஆண்டு February 28ஆம் தேதி தான் வெளியிடப்பட்டது. இதற்காக ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசுமே 1930ஆம் ஆண்டு ஃபிசிக்ஸில் வந்து வழங்கியிருந்தாங்க. அடுத்தது லீப் ஆண்டு. இது என்னன்னா ஒரு வருஷத்தில் 335 நாட்கள் தானே இருக்கும். ஆனால் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 336 ஆண்டுகள் இருக்கும். ஓகே, லீப் தினம் அப்படிங்கிறது February 29ஆம் தேதி. எதனால் இந்த மாதிரி ஒரு தினம் அப்படின்னா பூமி சூரியனை சுற்றி வர்றதற்கு 365 நாட்கள் கூடவே இன்னொரு 1/4 நாட்களும் தேவைப்படுது. இதை நம்மளால் எப்போ சேர்க்க முடியும்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சேர்க்க முடியும். அதெல்லாம் சரி, எதனால் February 29ஆம் தேதி அப்படின்னா அந்த நேரத்தில் அதாவது ரோமுடைய அரசராக இருந்த ஜூலியஸ் சீசர் அவருடைய ஜூலியன் நாட்காட்டியில் February மாதம் தான் கடைசி மாதமாக இருந்தது. அதனால் கடைசி மாதத்தில் சேர்க்கலான்னு February மாதமே சேர்த்துட்டாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அரிய வகை நோய்களுக்கான தினம் இது February 29ஆம் தேதி. இந்த ஆண்டு இதற்கான தீம் என்ன அப்படின்னா ஷேர் யுவர் கலர்ஸ் அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை தான் சொல்லுவாங்க. ஓகேவா, ஒருத்தங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க லைஃப் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் எஸ்ஏ எக்ஸாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதனால் நம்ம இப்போவே அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதற்கான கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த March 27ஆம் தேதி நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் தரமான பாடப்புத்தகங்களுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். நீங்கள் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டோட ஹெட் ஆஃபீஸ் அண்ணா நகரில் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோடைய PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. ஓகே, தேங்க்யூ.